பெறுகிறேன். மீண்டும் எல்லோருக்கும் உற்சாக வணக்கம். வணக்கம். ராஜினியர்கள் என்ன சத்தத்தை காணல? அனைவருக்கும் உற்சாக வணக்கம். எப்படி இருக்கிறோம் நீங்கள்? சரி, இப்ப என்ன நடக்குது? கண் வர 11ஆம் தேதி என்ன செய்ய போயிடுமா? 11ஆம் தேதி பார்த்துட்டு நாளைக்கு கட்ராக் ஆப்ரேஷன் தான் தெரியும். அங்க போனா தான் தெரியும் என்ன. அதே கட்ராக்ட் நீங்களே சொல்றீங்க. நான் நினைக்கிறேன் நீ அங்க போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் டெர்மினலுக்கு தந்திருக்கணும். எல்லாம் கொண்டு போய் கொடுக்க கட்ராக்ட் சொன்னார்களோ? அவர் நாளைக்கு எல்லாத்துக்கு முதல் சொன்னவே கட்ராக்ட்னு சொல்லி அதுக்கு முதல் 3 மாதம் நடந்த விடங்க பார்த்துட்டு ஆப்ரேஷன் செய்கிறோம். ஆப்ரேஷன் சொல்லியில பார்த்து தான் இதான் கவர்மெண்ட் சொல்லி போட்டு பிறகு 3 மாதத்துக்கு பிறகு கண்ணில் ப்ரெஷர் இருந்தாங்க. அதுக்கு மருந்து பிறகு நாங்கள் டாக்டர் மாதிரி மாற எனக்கு பிரச்சனை இல்லையா இல்லாட்டி பிரச்சனை இல்லையா அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை. ஒரு விதமாக மருந்தை தந்து கொண்டே இருந்தார்கள். இப்போ எனக்கு போன முறை போனால் எல்லாம் பார்த்துட்டு சொன்னேன், உனக்கு அந்த இடக்கண் வந்து நாங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இப்போ 3 மாதம் கணக்குக்கு வார மாசிக்கு பெற சொல்லி நாங்கள் பார்த்து என்னென்ன செய்கிறோம். பார்த்தா எனக்கு அந்த போன இடமும் இப்படி தான் இப்படி கையை வச்சு போட்டு நான் எனக்கு தெரியாது. எனக்கு நான் வேற சொன்னேன் 2 மாதத்துக்கு முதல்ல எனக்கு ஏதோ சுருக்கமாக சொல்லுங்க. இப்ப கட்ராக்ட்ன்றது எப்படி தெரியுமென்றதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. அப்படித்தான் சொன்னேன். இல்ல கடைசியாக என்ன சொல்லியிருக்கணும்? அதுக்கு சொன்னது இப்ப எங்க இடத்துல செய்ய இல்லாத இந்த ஆஸ்பத்திரி தான் நாங்க. அதுவும் நீண்ட விளக்கத்துக்கு போறீங்க. இப்ப அது பிறகு பேசுவோம். சிந்தனைக்குள்ள போகத்தானே வேணும். நான் கேட்பது என்னென்றால், இடக்கண் உங்களுக்கு பார்வை மங்கலாக தெரியுதா? ஆமா. வலக்கண் எப்படி இருக்குது? வலக்கண் தெரியுது. அப்பயே நீ 2 கண்களையும் பூஞ்சுகின்றோம். இப்ப செய்தீங்க, காலையிலேயே செய்தீங்க, மீளலையில் பார்க்கலாம். என்னென்றால் நீங்கள் இந்த செய்தியை யாரோ சொன்ன போது உடனேயே சொன்னேன் அவருக்கு மறைதான், கண் மறைதான் என்று. இல்லை அவர் வேறு ஏதோ கண் வருத்தமா டாக்டர் அப்பாயின்மெண்ட். நான் பெருசாக தூக்கி போடக்கூடாது. ஜெயசன் 2 கண்ணும் செய்துட்டீங்களோ? நான் 2 கண்ணும் செய்துட்டேன். முன்பு ஒரு கொண்ட காலம் என்ன கண்ணாடி இல்லாமல் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சரி, அதில் ஒரு பிரச்சனை நடந்துட்டேன் என்றால் இடக்கண் செய்துட்டேன். வலக்கண்ணுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை தவற விட 8 மாதம் கழித்து ஒரு தேதி தந்தார்கள். அது என்னுடைய கடை முதலாளி இலங்கைக்கு போகிறதுக்காக நான் முழு நேரம் பொறுப்பேற்று அப்பாயின்மெண்ட்டுக்கு போயில்லை. 2வது தரம் அந்த அப்பாயின்மெண்ட் போகும்போது 2 படை வளர்ந்துட்டுது. என்கிட்ட கையெழுத்து வாங்கினார்கள். 95% கண் பார்வை இல்லாமல் போகும், நீங்கள் ஓகே என்றால் ஆப்ரேஷன் செய்கிறோம். நான் இல்லைண்டா விடவா பொறியல் கையெழுத்தை போட்டேன். அது வெற்றிகரமாக 20 நிமிடம் தான், 5 நாட்களுக்கு கண்ணி. என்னென்றால் அதுதான் ராஜினி அவர்களே, நான் உங்களை என்னை எடுத்து சொல்கிறேன். நாங்கள் சில சின்ன விஷயங்களை பெருசாக நினைத்து வாழ்க்கையில் சிந்தனை நேரம் தான் ஆரம்பித்து விட்டோம். பெருசாக நான் உங்களே என்று சொல்ல இல்லை, என்னையே நான் எடுத்து சொல்கிறேன். அதனால் ஒன்றும் ஆக போவதில்லை. சுருக்கமாக விஷயத்தை மட்டும் 1க்கு 4ஆக தெளிவடைந்து விட்டு ஓடிக்கொண்டே இருக்கணும். நாங்கள் எல்லாம் கடவுளை நம்புகிறாக்கள் இல்லோ. ஆகவே இன்னும் 1க்கு 2ஆக முற்போக்காக இருக்க வேண்டும். இது மறைதான். இது ஒரு கண் செய்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு சில வருஷங்கள் கழித்து அடுத்த கண்ணும் செய்தால் அது ஒரு 10-15 வருடத்துக்கு பார்வை பளிச்சென்று இருக்கும். சும்மா லைட்டில் பல்பில் பார்த்துறாங்க, டியூப் லைட்டில் கண் பார்வை வர்ற மாதிரி மாறிடும். இப்போது பிளாஸ்டிக்கில் தான் எங்களுக்கு அந்த டிஷ்யூவை வைப்பார்கள். பிளாஸ்டிக் அது செயற்கை தான். முன்பு மாதிரி ஒரு ஆள் இறந்த பிரைவேட் டிஷ்யூ எடுத்து வைக்கிற இல்லை எங்களுக்கு. அவை வலிஞ்சுவோம். 20 நிமிடத்தில் இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சுவிடும். நீங்கள் ப்ரெஷர் என்று சொன்னது அது நீங்கள் உங்களை நீங்கள் உங்களை ஒவ்வொருவரும் தங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டியது. எங்களுக்கு டயபிட்டிஸ் பிரச்சனை தான் கண் ப்ரெஷருக்கு காரணம். சிலவேளை டயபிட்டிஸ் அவ்வளவு பாதிப்பாக இருக்காது எங்களுக்கு. ஆனாலும் கண்ணிலும் கிட்னியிலும் அடிப்பாத கால்களிலும் தான் எங்களுடைய டயபிட்டிஸினுடைய முதல் அறிகுறிகளே தெரியும்.
அது யாருக்கு எந்த அதிர்ஷ்டம் இருக்கிற முதலில் கண்ணில் வருகிறதா, கிட்னியில் வருதா, காலில் வருதா என்பது அவரவரை பொறுத்தது. ஆகவே தயவு செய்து அன்பாக கேட்டுக்கொள்வது, சின்ன விஷயங்களை பெருசுபடுத்தி நினைத்தால் அதாவது உள்ளம் என்பது இங்கு தானே, இது சொன்னால் உடம்பு கேட்கும், கட்டாயமாக உடம்பு நோயாளியாக மாற்றும். மாறி கதைக்க வேணும். உடம்புலேருந்து மூளைக்கு செயல்களை அனுப்பித்தான் நாங்கள் பெருசாக்குறது. மாறி மூளையிலிருந்து இப்போ என்ன கண்ணில் பிரச்சனைடா வரட்டன் மாற்ற முடியுமோ? கடவுள் நம்புகிறோம், அவர் நினைச்சது தானே செய்வார். அவே மகிழ்ச்சியாக இருக்கணும், அதை உற்சாகமாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்பதை அன்பாக இந்த குறைந்தது பாமுக சூழலிலாவது நாம் மற்றவர்களுக்கு தேய்மானமாக பேசாமல் வளர்பிறையாக பேச வேண்டும். எப்போதும் உங்களுக்கு வேறு ஒன்றுமே அல்ல. இல்லை தொடங்கினோன்னு நீங்கள் கண்ணை பூஞ்சினீர்கள், அதுதான் நான் இது கிடைக்க வேண்டும் போல இருந்தது. அப்படி செய்யாதங்க. பச்சை தண்ணீரில் கண்களை போய் அடிக்கடி முகம் கழுவி கையில் கண்ணேந்தி செய்கிறீங்களோ? யாராவது செய்கிறீங்களா? ஆமாம், எப்பவும் நான் செய்வேன். வேலிடத்தில் எந்த இடைவெளி, ஒற்றை கண்ணில் இல்லை, 2 கண்ணிலும் கைகளில், சொந்த கைகளில் தண்ணீர், பச்சை தண்ணீரை ஏந்தி அப்படியே கண்களை புதைத்து ஒரு 5-6 தரம் கண்ணை வெட்டி வெட்டி போட்டு அப்படியே வெளிப்பக்கத்தை துடையுங்கோ, ஈர கண்களை துடைக்காதீங்கோ. இது இயல்பாக கண்களை பராமரிப்பதற்கு ஒரு யுத்தி. இதுக்கெல்லாம் படிச்சிருக்க தேவையில்லை. சாதாரணமான பொது அறிவு நல்லா இருக்கும். உண்மையில் இளையவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக நல்லவை நடக்கட்டும். நான் நீடித்த கருத்துக்கு இன்னும் ஒரு காரணம், இன்னும் ஆட்களை காணவில்லை என்று. அதே 4 பேர் தான் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் தொடர்வோம். ஏனையவர்கள் என்ன செய்கிறீர்கள்? பிந்தி இணைகிறீர்களா? யாராவது லக்ஷனா போன்றவர்கள் சொல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆகவே அதை பற்றி கதையுங்கோ. அப்போ ராஜினி அவர்கள் தொடர்ந்து இயக்க முடியுமா அல்லது நாங்கள் செய்யவா? சரி, நல்லது. உஷாரா வாங்க. மீண்டும் சொல்லி விடைபெறுகிறேன். மூளை சொன்னால் உடம்பு கேட்கும். எனக்கு ஒன்றுமே இல்லை என்று நினைக்க நன்றாக இருக்கும். ஆகவே உஷாராக தொடருங்கள். எல்லோருக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ராஜினி அவர்கள் தொடர்ந்து சிந்தனை நேரத்தின் சமய சிந்தனை நேரத்தை எங்களோடு இணைத்து கொடுப்பார். உற்சாக வணக்கம். வணக்கம். அதிவரக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று பாமுகத்தின் லண்டன் தமிழ் வானொலியிலும் பார்த்து கொண்டிருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்று இம்மாதம் அனைத்து போராளிகள், விடுதலை போராளிகளுடைய உன்னத மாதம். அவர்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு அவர்களுக்காக அவருடைய லட்சிய நிறைவேற வேணும் என்றும் வேண்டிக் கொண்டு இந்த சமய சிந்தனையை ஆரம்பிப்போம். அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள், உங்களோட சிந்தனையை தாருங்கள். வணக்கம் ஜியானடிசன் அவர்களை, உங்களோட சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் தோப்பாளனி ராஜினி அல்போன்ஸ் அவர்களுக்கும், அதிபர் நடா மோனவர்களுக்கும், தோப்பாளனி கலைவாணி மோனவர்களுக்கும், அனைத்து பாமுறர்களும் இது எங்கணிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நான் திருமந்தி தியானடீசர். கார்த்திகை மாதம் எங்களை விட்டு பிரிந்த அனைத்து அன்புறவுகளுக்கும், விடுதலை போராளிகள் அனைவருக்கும் இந்த மாதத்தை நாங்கள் ஜீபத்தில் ஒப்புக் கொடுத்து இறை வேண்டுதல் செய்வோம். இன்று பொதுக்காலத்தின் 34 மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை 2016 ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. இன்று திருச்சபையானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறது. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோருள் முதலில் உயிர் பெற்றிருந்தவர். மண்ணுள்ள அரசுகளுக்கு தலைவர். அவர் ஆட்சி உரிமையையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தவரும் மாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். பிறரை அடிமைப்படுத்துவதும் எமது சொல்லுக்கு அனைவரும் கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எமது சக்தி. பிறரை மிளர வைப்பதுதான் அரசு அல்லது ஆட்சி என்று இன்று உலகம் பொருள் கொள்கின்றது. எனவேதான் ஒவ்வொரு அரசும் நாடும் தம்மை பிற நாடுகள் கண்டு பிரவகிக்க வேண்டும் என தன்னை காட்டிக்கொள்கின்றது. அதற்காக முயற்சிக்கின்றது. ஆனால் அரசு என்பது அனைவரையும் ஒரே நேர்கோட்டில் நிற்க வைப்பது என்று இந்திய நாள் திருவிழாவும் வாசகங்களும் நமக்கு காட்டுகின்றது. உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்பதனூடாக அந்த அரசில் எல்லோரும் தகுதியுடையவர்கள். அதற்கு இயேசுவை சார்ந்தவரையும் நாட வேண்டும் என்கின்றார். நானே நல்லாயர் என்று சொன்ன இயேசு மக்களின் வேதனையை பார்த்தார். மக்களின் வாழ்வுக்காக தன்னை கையளித்து உண்மையான தலைவன் என்பதை எடுத்து காட்டினார். இன்றைய சமூக வாழ்விலும் திருச்சபையிலும் நல்ல தலைவர்களுக்கு நமது ஆதரவை தெரிவிப்போம்.
நாம நல்ல ஆயனாக தொண்டனாக அவர்களின் பாதையை பின்பற்றி செயல்படுவோமாக. பாடுகின்றேன் இறைவா, உன்னை பாடுகின்றேன் இறைவா, வழியாய் ஒளியாய் நீ இருக்க பாடுகின்றேன் இறைவா. உலகுக்கு உயிராய் வந்தாய், உயிருக்கு உணவாக வந்தாய், உலகுக்கு உயிராய் வந்தாய், உயிருக்கு உணவாக வந்தாய், உலகிற்கு வழியாக வந்தாய், உந்தன் வழியில் எம்மை அழைத்தாய். பாடுகின்றேன் இறைவா, உன்னை பாடுகின்றேன் இறைவா, வழியாய் ஒளியாய் நீ இருக்க பாடுகின்றேன் இறைவா, பாடுகின்றேன் இறைவா. நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. நன்றி, வணக்கம். உடைய சிந்தனைக்கு நன்றியும் வாழ்த்துக்களும். உங்களுடைய சிந்தனை ஒரு மற்றவர்களை கிறிஸ்தவரை காணவில்லை. யாருடைய ராஜினி அல்போன்ஸ் உங்களோட சிந்தனையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இன்று கிறிஸ்து அரசர் திருவிழா. எங்கள் ஆலய பங்கும் கிறிஸ்து ராச கோவில் என்போம். இன்றைய நாளில் நாம் கிறிஸ்து அரசரிடம் வேண்டுவோம். திரு அவையின் திரு வழிபாட்டில் ஆண்டு கிறிஸ்துவின் அந்த திருவிழாவோடு முடிவடைகிறது. அதுக்கு பிறகு எங்கள் நத்தர் இதுகளெல்லாம் ஆரம்பமாகும். அந்த ஆண்டின் நிறைவில் நாங்கள் அதை நினைக்கின்றோம். கிறிஸ்து அரசரிடம் அனைவருக்காகவும் வேண்டுவோம். நீதி, இரக்கம், உண்மையை விரும்புகின்ற இயேசு. நீதி இல்லை என்றால் உண்மை இல்லை, உண்மை இல்லை என்றால் நீதி இல்லை என்றால் இரக்கம் இல்லை, இரக்கம் இல்லை என்றால் உண்மை இல்லை. இதை நாமும் உணர வேண்டும். எனவே கிறிஸ்து அரசரிடம் அனைவருக்காகவும் வேண்டுவோம். கிறிஸ்து ராசாவே நேசமே அன்பே சபங்களும் புது விதியோனே புதுமையினரசு அதி எங்கதியே அருள் புரிபவரு பொய்யா தோட்டத்தில் குடி வந்தவரு மெய்யாயங்கள் அரசே கிறிஸ்து கிறிஸ்து ராஜாவே நேசமே அன்பே சபங்களும். நன்றி, வணக்கம். நன்றி. இன்றைய கிறிஸ்துராசா பெருநாளுடைய நீங்கள் கிறிஸ்துராசாவுக்கு பாடல் பாடினீர்கள். ஒரு சிறப்பான வாழ்த்துக்கள். நான் இறங்க போகின்றேன். அடுத்தது நேவிஸ் பிலிப்பா இருக்கிற கூப்பிட்டு சிந்தனையை தொடங்க. நன்றி, நன்றி. அடுத்ததாக வணக்கம் நேவிஸ் பிலிப்பா அவர்கள் வாருங்கள், உங்களோட சிந்தனையை தாருங்கள். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களே. எப்படி உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமாம், நீங்களும் அப்படித்தானே. வந்தேன். நச்சிந்தனை வாசிக்கப்பட்டதா இல்லை? என்ன நீங்க வாசிங்க. நான் வேலை இல்லை. நான் நச்சிந்தனை. ஆமா. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1539 என்று கூறிக்கொண்டு இன்று நற்செய்தியின் முன் வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா, ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் போற்ற பெறுக, வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெறுக, அல்லேலூயா. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதியது அதிகாரம் 18 திருவசனங்கள் 33 37 முடிய. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கின்றீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கின்றீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன?
உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டி கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கின்றீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாக்கின்றனர் என்றார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, திருவழிபாட்டு ஆண்டு இறுதி வாரத்தில் நன்றி உணர்வோடு இன்றைய நற்சிந்தனையில் இணைந்திருக்கின்றோம். எல்லா காலங்களிலும் நம்மை கண்காணித்து வழிநடத்துபவர் நல்லாயனாகிய கிறிஸ்து அரசரே என்பதை நினைவில் கொண்டு, இன்றைய நாளில் நம் சமூகத்தை, குடும்பங்களை, ஒவ்வொரு நாளும் நாம் இணையும் இந்த பாமுகம், இதில் இணையும் உறவுகளையும் கிறிஸ்து அரசரின் பாதுகாப்பில், பராமரிப்பில், வழிநடத்துதலில் புதுப்பித்துக் கொள்ள இன்றைய நாள் நம்மை அழைக்கின்றது. இருப்பது, அதுவும் பணம், பதவி, பலம், பாதுகாப்பு, சொத்து, சுகபோக வாழ்வு நிரம்பி இருப்பதை எல்லாமுமான அரச வாழ்வு என்று இந்த ஆட்சி உரிமையை நம்பி வாழ்ந்தவர்கள் எவ்வாறு அழிந்தார்கள் என்று வரலாறும் மதமும் சொல்லியும் ஏன் இன்னும் அதிகார ஆட்சி வரி இன்னும் குறையவில்லை? காஷ்மீர் எல்லை பிரச்சினை, கச்சதீவு இடப்பிரச்சினை, உக்ரைன் ரஷ்ய பிரச்சினை, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினையோடு ஈழப்போர் அனைத்துக்கும் பின் அதிகாரம், ஆட்சி உரிமை, இதையே முழுமையாக நம்பி வாழும் சிலரால் தீர்வு காணா பிரச்சினைகள் தொடர்கின்றன. எல்லாம் இருப்பது நிரந்தரம் அல்ல, ஆட்சி உரிமை அல்ல, அதிகாரம் அல்ல, மாறாக எல்லாருக்கு எல்லாமுமாக இருப்பதே விண்ணக ஆட்சி உரிமை. கிறிஸ்து அரசரின் படை என்பதை இன்றைய திருநாளும் வாசகங்களும் நமக்கு உணர்த்துகின்றன. முதலாம் உலகப் போரின் பின் நடந்த சர்வாதிகார ஆட்சிகள், நாசிச, கம்யூனிச, இன வேறுபாடு கொள்கைகள் பரப்பிய இக்கட்டான சூழ்நிலையில் நிரந்தரமில்லா பதவியை பற்றி கொண்டு இறைவனுக்கும் மேலாக தங்களை உயர்த்தி கொண்ட போரை தலைவர்களிடமிருந்து மக்களை பாதுகாக்க 1925 ஆண்டு மார்கழி மாதம் 11ஆம் தேதி திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் இத்திருவிழாவை ஏற்படுத்தி ஒவ்வொரு திருவழிபாட்டு இறுதி ஞாயிறிலும் திருவிழாவை நினைவு கொண்டு எல்லா காலங்களிலும் சூழல்களிலும் எல்லாருக்கு எல்லாமுமாக இருப்பவர் கிறிஸ்து அரசரே என்பதை உணர்த்தினார். இக்கருத்தையே இன்றைய வாசகங்கள் வலியுறுத்துகின்றன. சிறியோர் என்பவர்கள் இல்லாமையை அனுபவிப்பவர்கள். உணவு, உடை, உறையுள் பராமரிப்பு இல்லாமையில் இருப்பவர்களுக்கு எல்லாமுமாக இருப்பதே கிறிஸ்து அரசரின் பிரசன்னம். இந்த நற்செயலை தொடர்ந்து செய்யுங்கள், அது விண்ணரசு உரிமையை பெற்றுத்தரும் என எடுத்துரைக்கின்றார். அன்பு பசியின்றி இருப்போர், மனித நேய ஆடையின்றி இருப்போர், புறக்கணிக்கப்பட்டு கொண்டு இருப்போர், இவர்களில் இல்லாமைகளில் மறைந்து இருக்கும் கிறிஸ்து அரசருக்கு எல்லாமுமாக நம் வாழ்வை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் புனித அன்னை தெரேசா. எனவே இல்லாமைகளை நீக்கி அங்கு எல்லாமும் ஆவோம். அங்கே கிறிஸ்து அரசரோடு விண்ணரசு நிச்சயம் நமதாகும் என்று கூறிக்கொண்டு கிறிஸ்து கீதம் பாடும் வானம் பாடினாங்களே, கிறிஸ்து பாலும் மலரும் எழில் மலர்கள் நாங்களே, கிறிஸ்து பண்டில் நாங்கள் எல்லாம் ஒரே ராகமே, கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் ஒரே இல்லமே, ஆலயம் எங்கள் ஆலயம், ஆலயம் எங்கள் ஆலயம், துன்பம் இல்லை துயரம் இல்லை தூயர் வாழ்விலே, தோல்வியில்லை தேவன் தாய்மை நெஞ்சிலே, மயக்கம் மருட்சி மாய இல்லையாய நன்பிலே,
அவர் இயக்கத்தோடு மனித இனம் இருக்கும் வரையிலே பந்திலே எங்கள் பந்திலே பந்திலே எங்கள் பந்திலே கிறிஸ்து கீதம் பாடும் வானம் பாடி நாங்களே கிறிஸ்து பாதம் மலரும் மலர்கள் நாங்களே கிறிஸ்து பண்ணில் நாங்கள் எல்லாம் ஒரே ராகமே கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் ஒரே இல்லமே ஆலயம் எங்கள் ஆலயம் ஆலயம் எங்கள் ஆலயம். திருமதி ராஜினி அவர்களே, உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுது இந்த வேண்டது சிந்தனை இழந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்த மேம்பட்டு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே நாங்கள் இந்த கிறிஸ்தவ அரசரை திருவிழாவிலே எல்லோரும் நாங்கள் கிறிஸ்துவின் மக்கள் என்ற அந்த ஒரே உணர்வோடு எல்லோரும் நினைப்போம், ஒன்றாய் வாழ்வோம், இல்லாமைகளை அகற்றுவோம், இனிமையாய் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, உங்களுடைய சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் எல்லோரும். வணக்கம். வணக்கம். நீங்க எப்படி கொண்டு வருவோம் சார்? எல்லாரும் ஓடுவோமா இருக்கா? கொடுங்க. சரி, இது மூவரும் அன்போடு 4 வரிகள் உங்கள் சிந்தனை சுருக்கத்தை உங்கள் மனதிலிருந்து தருவீங்களா? சிலது உள்வாங்க முடியவில்லை. ஓ, 4 வரி. என்னன்னு சொன்னா, இன்றைக்கு கிறிஸ்துராசா பெருநாள், எங்களுக்கு முதல் கடவுளான ஆண்டவருடைய திருநாள். இன்றைக்கு அவர் அந்த ஆட்சியை எப்படி செய்தார் என்று சொல்ற கவனித்தார். இப்ப உலகத்தில் நடக்கிற அரசியல் பிரச்சனைகள் இந்த ஒத்துழைக்காமல் நடக்கிறார்கள். அதை நாங்கள் அவர்களுக்காக இறைவேண்டுதல் செய்வோம். அந்த கருத்து அவர் எப்படி ஆட்சி செய்தார் ஆண்டவர், அதன்படி இவ்வளவு இருக்கிற இந்த எல்லா நாடுகளிலும் இருக்கிற அரசி ஆட்சிகளை எல்லாம் இந்த சண்டைகள் சச்சரவு போர் எல்லாம் சமாதானமாக நடக்க கூறியிருக்கிறார். ஒரு நாள் தான் நான் கிடைக்கிறது. நன்றி ஜெயலலிதார்களே, நன்றி. மற்ற இருவரும் தருவீங்களா? நான் வந்தேன் என்று இந்த திருவழிபாட்டு ஆண்டு இந்த வாரத்தோடு எங்களுக்கு முடிவடைகிறது. அதாவது இனி வரும் நாள் அடுத்த கிழமையிலிருந்து கிறிஸ்துவின் பிறப்பு காலத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம், அந்த 4 வாரங்கள். ஆகவே இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்று நாங்கள் கிறிஸ்து அரசரின் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஆகவே நாங்கள் இந்த பாமுகத்தில் இணைஞ்சு இருக்கிற எல்லாரையும் நான் இந்த பாமுகத்தில் கிறிஸ்து அரசருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் இந்த சந்தனையை ஆரம்பிப்போம் நான் கூறியிருந்தேன். இந்த மதங்களும் வரலாறுகளும் அந்த அன்றைய காலங்களிலே அந்த கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், நாசிச கட்சிகள் எல்லாம் ஆதிக்க வகை கொண்டு அரச உரிமைகள் தங்களுக்குத்தான் வேண்டும் என்று கொண்டு மக்களை கொடுமையான ஆட்சியை நடத்தி வந்த நேரத்தில் அங்கு தங்களுடைய ஆட்சிகளையும் தங்களுடைய வசதிகளையும் தான் பார்த்தார்கள். ஏழை மக்களை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. என்ன கூறினீர்களா? சுருக்கமாக எல்லோரும் கண்டுகொள்ளவில்லை. ஆகவே இல்லாமை அகல வேண்டும், இருப்பதை எல்லோருக்கும் பகிர வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தான் என்னுடைய சிந்தனையில் இருந்தது. இயேசுவின் காலத்தில் நடந்த ஆட்சி முறையை பற்றி தான் அந்த ஆட்சி முறையை எப்படி அவர் நீக்கி விட்டாரு, அதே மாதிரி இன்றைய காலத்தில் அதைத்தான் சொன்னீங்களா?
அதைத்தான் நான் சொன்னேன். விளங்குது. சரி, நீங்கள் அவரையும் சொன்ன தேங்கு குரலும் பெருசா கேட்குறீங்க. சரி, ராஜினி அவர்கள் 2 வருஷம். வணக்கம். நானும் அதைத்தான் இன்றைய சிந்தனை கொண்டு வந்திருந்தேன். இன்று எங்களுடைய திரு அவை எல்லாம் திரு வழிபாடுகள் முடிந்து 1ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பின் மாதமாக அதை ஆரம்பிக்கிறார்கள். அதனால் நான் அந்த கிறிஸ்து அரச திருவிழா என்று எங்கள் பங்கு கோவில் நடைபெறும். அதை பற்றி கூறியிருந்தேன். பொது காலம் முடிஞ்சு திருவருகை காலம் தொடங்க இருக்கின்றது. இயேசுவின் பிறப்பை திருவருகை கால வருகை எதிர்பார்த்த காலமாக வாரக்கிழமை இது தொடங்க போகுது. அது 1வது ஞாயிற்றுக்கிழமை தான். இந்த 1வது மெழுதிரி கொளுத்துறது வார ஞாயிற்றுக்கிழமை. 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அன்று கொளுத்துவார்கள். அல்லது அந்த மாத கணக்கு பார்த்து 1ஆம் தேதி கார்த்திகை மாதத்தில் முதல் கிழமையில் கடைசி கிழமையில் வரும் முறை. அப்போ 1வது எல்லா ஆலயங்களிலும் 1வது மெழுதிரி ஏற்றுவார். அது பொதுவா எல்லாருக்கும் இந்த திருச்சபை அறிவிக்கிறது. திருச்சபை கலண்டர்ல எல்லாம் எல்லாருக்கும் திருச்சபை இல்ல உலக நாடுகளுக்கு கிறிஸ்து பிறப்புக்கு முதல் 4 கிழமை 4 ஞாயிற்றுக்கிழமை ஆயத்த வாரங்களாக அந்த 4 கிழமையும் எங்களுக்கு தந்திருக்கின்றது திருச்சபை. 1வது வாரம் அடுத்த வாரம் தொடங்குகின்றது. ராஜினி அவர்கள் கார்த்திகை அதனால் தான் கேட்கிறேன், இதை யார் இந்த வருடம் உறுதி செய்வார்கள், செய்து விட்டார்களா என்று கேட்டு இல்லையா? சரி, அதை விட்டுருங்க, தேடுங்கோ. அன்போட இந்த குழப்பம் நாங்கள் குழம்புபடியாக அது போப்பாண்ட அதான் எப்ப சொல்லுவேன் இல்ல அது எப்படியோ தெரியும். எப்ப சொல்லுவார், எப்ப தெரியும் உங்களுக்கு? எங்களுக்கு எப்பொழுது தெரியும். அது எப்படிதான் நாங்க செய்துள்ள வாரம் என்னென்ன கிழமை என்னென்ன. இல்ல, இப்ப உங்களுக்கு கேட்டதா ராஜி அவர்கள் இந்த முறை கார்த்திகை இறுதி ஞாயிறு வருமென்று சொன்னார்ன்றது உங்களுக்கு கேட்டதோ? அது என்னன்னு சொன்னா கிறிஸ்து பிறப்புக்கு முதல் 4 ஞாயிற்றுக்கிழமைக்கு கணக்கு பார்ப்பாங்க. இந்த வருடம் எந்த ஞாயிறு 1ஆம் தேதி வார ஞாயிறு 1வது ஏற்ற அந்த முன்னுக்கு வந்தா தான் முன்னுக்கு எடுப்பார்கள். இல்லையான்னு சொன்னா இது 1ஆம் தேதி ஞாயிறு வாரபடியா அன்றுதான் 1வது மெழுதிரி ஏற்றப்படும். விட்டு விட்டு வேற எந்த ஞாயிறு வரும்? மாதம் 1ஆம் தேதி ஞாயிறு வாரப்படியா வரும். 1வது 25ஆம் தேதி 25ஆம் தேதி ஆரம்பிப்பார்கள். அதை கணக்கு பார்த்து சில நேரங்கள்ல கார்த்திகை மாத கடைசி அதெல்லாம் சொல்லிருக்கீங்க. ராஜினி அவர்கள் சொன்னபடியே டிசம்பர் முதல் ஞாயிறு என்று சொல்லியிருக்கார். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தான் தொடங்குகிறது ஞாயிற்றுக்கிழமை. அதனால 1ஆம் தேதி எங்களுக்கு இந்த முதல் வாரம் ஆரம்பமாகிறது. டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்குகிறதால இந்த வாரம் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வருகின்றது. 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிறது இந்த வாரம். வழமையாக 4 தான் வரும். 4 ஞாயிற்றுக்கிழமைகள் தான் வரும். இந்த வாரம் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் வருகிறது. அந்த 5வது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துமஸ் வந்துருமே 4 முடிய. கிறிஸ்துமஸுக்கு முதல் தான் இன்னும் எந்த கார்த்திகையில வருதோ மார்கழியில வருதோ தெரியாது. எந்த நாளும் இந்த வருஷத்தின்படி அவர்கள் கணக்கு பார்க்கறது கிறிஸ்துக்கு முதல் 4 ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் தான் தொடங்கும். 5வது அதான் 25ஆம் தேதி காலம் சொல்றேன்.
25ஆம் தேதி 5வது அந்த ஞாயிற்றுக்கிழமை 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அது எடுக்கிறே இல்லை. அது எடுக்கிறே இல்லையே. எது அதுக்கு சுப்ரப்பட இது எடுக்கிறே இல்லை. அதுக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமையோட முடிச்சிருவேன். அதுதான் அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை. அதான் சொல்றேன், 1ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை, 8ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை, 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு பிறகு வருகிறது இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது தானே. அப்ப 8ஆம் தேதி தான் வரும் திருவரை 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அங்க அளவு சரிதான். 8ஆம் தேதி திருவரை காலம் 8ஆம் தேதி தான் தொடங்கும். இல்ல, திருவருகலை காலம் 1ஆம் தேதி தொடங்குது. 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வாரப்படியா இம்மாதம் 1ஆம் தேதி மார்கழி 1ஆம் தேதி முதலாவது மழுதிரி முதலாவது மழுதிரி ஏற்றுவாங்க. 8ஆம் தேதி 2வது, 15ஆம் தேதி 3வது, 22ஆம் தேதி 4வது மழுதிரி ஏற்றி 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ். எங்களுக்கு சில நேரத்துலதான் சில ஆண்டுகள் தான் 22ஆம் தேதி முடியுது. 22ஆம் தேதி 4 இது முடியுது. 1ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி 8ஆம் தேதி 15ஆம் தேதி 25 ஞாயிறு வர்றேன்னு நீங்க சொல்ற தவறு. 5 வருது. ஆனா 5 தவறுல அது திருவரி கொளுத்துற காலம் அல்ல. இல்ல, 5 ஞாயிற்றுக்கிழமை 4 ஞாயிற்றுக்கிழமை கொடுத்து அந்த 25ஆம் தேதி எங்களுக்கு 4 ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு போகுது. போயிட்டு முடிஞ்சிடும். நீங்க 5 ஞாயிறுன்னு சொன்னீங்க. ஆனா 4ஆம் தேதி தான் தொடங்கும். இந்த கிழமை இல்ல உண்மைதாங்க. டிசம்பர் மாதம் 5 ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னு சொன்னேன். அது வேற. இருந்தாலும் நாங்க திருவரை நாங்க எழுதி கொடுக்குற 22ஓட முடியும். 4ஆவது மணி. அடுத்த வருஷம் 31ஆம் தேதி கார்த்திகை மாசம் 1வது மழுதிரி வரும் என்று நினைக்கின்றேன். கணக்கின் படி இந்த வருஷம் 1ஆம் தேதி மார்கழி தொடங்கும். சரி, அப்ப போப்பாண்டவர் சொல்லும் வரைக்கும் பொறுத்து இருப்போம். என்ன இல்ல இல்ல இல்ல, எங்களுக்கு அது அறிவித்தலே தந்தாச்சு. இதுக்கென்று சொல்லி கிரகரிய ஆண்டுல இருந்து தொடங்கின மாதிரி அவர்களே இந்த இதை கணிச்சு எல்லாம் சொன்னபடியே அதே நாங்களே கணக்கு பார்த்து சொல்லலாம். சொல்லணும் இல்ல. சரி, இறுதியாக நேவிசிலிப்பவர்களே உங்களோட பதிலோட முடிப்போம் இந்த சர்ச்சையை. என்ன என்னத்துக்கு நான் இதுல சொன்னது என்னன்னு சொன்னா, அந்த 1ஆம் உலக போருக்கு பல வேறுபாடுகள் அதெல்லாம் ஐயோ 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 காலை வேளையிலேயே ஐயோ சொல்ல வைக்கிறீங்க. செய்து எளியவர்களுக்கு முன்மாதிரியா நாங்கள் வளரணும், வாழணும். சுத்தி சுத்தி சுழறாதுங்க. எனக்கு தெரியும் 2 விஷயத்த வச்சுதான் உங்கள்கிட்ட கேட்டேன். இதுல இந்த உடன்பாடுகள் வர்றதுக்கு எங்கேயாவது வழிகாட்டுது இருக்கா? நீங்க சொன்னீங்க ஓம் போப்பாண்டவர் அறிவிப்பார். 2வது கேள்வி கேட்டேன், எப்ப அறிவிப்பார்? அதுக்கு உங்களிடமிருந்து இதுவரை பதில் இல்லை. 3வது, ஒவ்வொரு வருடமும் நீங்கள் சொல்ற மாற்று கணக்குகள் வரும்ன்றது அது தெளிவான விஷயம் தான், அது தெரிந்த விடயம். இப்போ 2 பதில்கள் வந்தபடினாலதான் காற்று வேற சும்மா கிளறி விட்டேன். காரணம் பாருங்க, 4 பேர் நாங்கள் உடன்படி இல்லை. இயேசுநாதர் எப்படி அந்த காலத்துல இறையாட்சி செய்திருப்பார்? இறையாட்சி செய்தவர்தான் ஜெருசலேம் மக்கள். அவரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். நம்ம 4 பேர்ல ஒருவர் பொறுமையா இருந்து இப்படி இருக்கலாம், ஏற்றுக்கொள்கிறோம், ஒரு 2 நாளில் அறிய தருகிறோம்னு முடிச்சிருக்கலாம் எல்லா போரிய கதை. அதுக்காகத்தான் கேட்டு ஒரு தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை. வெல்வோம். இந்த காலம் உசாரம் இல்லாம இருந்தீங்க, சத்தங்கள் வருவதில்லை, எனக்கும் கேட்குது இல்ல, பலமான காற்று காதை துளைக்குது. என்ன சொன்னீங்க? இல்ல, ஜெயாக்கா நின்றுட்டாங்க. அவங்க இன்டர்நெட் என்ன சொல்றது போல நிற்கிறாங்க ஜெயாக்கா. நீங்களும் தான் நிக்கிறீங்க. என்ன இன்டர்நெட் வேலை செய்யறியா ராகினி? ஏன் வேலை செய்யல? இப்பதான் ஜெயாக்கா வேலைதான் அப்படியே நின்றுட்டீங்க. பிரிசா நின்றுட்டீங்க. இப்பதான் அப்போ சுயமான சிந்தனைக்குள்ள போவோமா? நான் அந்த அழகி பார்த்தேன். இல்ல, நான் நிக்கிறேன். நீங்க யார் யார் இருந்து கொண்டிருக்கிறீங்க, யார் யார் நடந்து கொண்டிருக்கிறீங்கள் என்ற ஒரு கணிப்பீடு அவரவர் குரல்கள் எடுப்போமா? நான் இருக்கிறேன். வணக்கம். சிந்தனை நான் நடாமோகன் நடக்கிறேன். நான் தர்ஜி சண்முகநாதன் நடந்து கொண்டு இருக்கிறேன். சரி, சுய சிந்தனைக்கு ஆயத்தமாகும். வேறு நான் இன்றைக்கு நடைபயணத்தில் இணையவில்லை.
தியானடேசனில் நடக்கிறேன். ஏன் சிவாஜினி அவர்கள் இல்லை? நான் இன்னைக்கு ஒரு திருமண விருந்துவாசார வைபவத்துக்கு செல்வதால் நான் வெளியிட்டு திருமண விருது மத்தியானத்துல செய்வீங்கப்பா யாராவது? தாமதிய சடங்கு மத்தியானத்துல செய்வது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தானே செய்யணும். திங்கள் வேலை அது சுவிஸ்ல செய்வார்களா மத்தியானத்துல? ஓ இதுக்கு முதல்ல நடந்திருக்கோ? ஓ இது நடந்து என்ன உலகம் இது? விருந்து பிரசாரம் பண்ணா அது பின்னே நடக்கிறது திருமணத்துக்கு. சரி, நல்லது நல்லது. அவை மேக்கப் கலையாமல் நீங்கள் நடக்காமல் மேக்கப் கலையாமல் சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அதுவரை இணைந்திருங்கள். வேறு யார் இணைந்திருக்கிறோம்? ஜான்சன் இணைந்திருப்பீங்க. வேறு யார் நடக்கிறோம்? தர்ஜினி நடக்கிறார். யாரு? தர்ஜினி சண்முகநாதன் சுவிஸில் இருந்து நடந்து அது கொண்டு. கேட்டுட்டோமே முதல்ல. ஏன் டப் வாங்க பாக்குறீங்க? திருப்பதி. வேறு யார் நடக்கிறீங்க? இல்ல என்ன இல்லை, இதுதான் கஷ்டம். இதுதான் எனக்கு சிக்கலை. அந்த தொடங்க இவ்வளவு உஷாரா வந்து நாங்களும் எங்கட நேரத்துல நடந்திருக்கலாம். என்ன நல்லது. சரி, அவர் சுய சிந்தனைக்கு நுழைவோம். ராஜினி அவர்களே, இந்த சிந்தனை அந்த தியானடேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப் அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு அடுத்ததாக சுய சிந்தனை தாருங்கள். வணக்கம் எல்லாருக்கும். நீங்களே உற்சாகம் வணக்கம் எல்லாருக்கும். மீண்டும் உற்சாகம். இன்றைய காலையில் குட்டி விழாத்தில் ஆரம்பிக்கும் போது முன் கதவை திறந்து வெளியே வந்த போது சூரியன் இன்றைய கதிர்கள், தலைப்பு சூரிய கதிர்கள் இன்றைய சிந்தனை. அப்போ வந்தப்போ 2-3 கதிர்கள் தான் வெளியில எட்டி பாக்குற மாதிரி இருந்தது. விடவே விடமாட்டேன் என்று சொல்லி அழுத்தி பிடிச்சு இறுக்கி மூடி இருந்தது கருப்பு முகில்கள், கருப்பு முகில்கள். அதையெல்லாம் பீறிட்டு கொண்டு வந்துதான் வெளியில காட்டுவேன், நான் வரத்தான் வேணும் என்று சொல்றத சூரிய பகவான் அப்படி தன்னுடைய கதிர் வீச்சுகளால வெளியில வந்து காட்டுறார். அதை நான் பார்த்து ரசித்தபடியே வந்தேன். அதே நேரம் எங்களுடைய பாமுகத்துல பதிவாக்கினபடியும் வந்திருந்தேன். அந்த பக்கங்களை அடிக்கடி காட்டிக்கொண்டே வந்து நிச்சயம் நீங்க பார்க்கலாம். அப்போ வரும்போதும் அந்த பின்னுக்கு திரும்பி திரும்பி பார்த்தப்போ சூரியன் ஒவ்வொரு இடங்கள்ல நான் நடந்து வந்த இடம் அப்படி மறைவா தெரிந்தது. திரும்பி வந்து பார்த்தப்போ அந்த சூரிய கதிர்கள் மேல் நோக்கி தெரிக்குதே தவிர கீழே இருக்கிற அந்த கருமுகில்கள் விடுவதா இல்லை. நான் உங்களை கலைச்சிதான் தீர்வன் என்று சொல்லி அதே சூரியன் அத்தனையும் இலகுவாக கலைத்து அதை தான் வெளியில வர்ற மாதிரி எனக்கு அது பார்த்தேன். அப்படி இருக்கிறது இப்போ என்னால காட்ட முடியல. அப்படி இருந்தது. அப்ப என்னுடைய மனசுல வந்த சிந்தனை, ஒரு நிலத்துல போட்ட வித எப்படி நான் வெளியில வருவேன், முளைச்சு வெளியில வருவேன் என்று சொல்லி எப்படி வருதோ அது மாதிரி சூரியன் மாதிரி இருக்கிற எங்களுடைய நாங்கள் என்னத்துக்காக இங்க பிறந்தோமோ இதெல்லாம் எங்களால முடியும் என்று இறைவன் எங்களை அருள் இங்க படைத்தாரோ நாங்கள் அதனை தந்துதான் தீருவோம். அது கருமுகில்களாக மூடி எங்களை தடை செய்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, நாங்க அதனை அடைந்தேதான் தீருவோம் என்றது என்னுடைய மனதில் வந்த சிந்தனை. அவ்வளவு அழகான ஒரு வெள்ள பனி முகில்களை இத்தனையும் ரசித்தபடி என்னுடைய மனதில் வந்த சிந்தனை இதுதான். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. இவ்வளவு தடைகள் வந்தாலும் நாங்க கிழிச்சு கொண்டு விட வேண்டும் என்று சொல்லி சூரியன் நாங்கள் வரணும். ஆனா எங்களுக்கு வர முடியுமான்னு நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் அந்த அனுபவத்தை பெற்றிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. எப்படி எல்லாம் மண்டகி முகில் மூடிப்போய் நிக்கிற எத்தனையோ தடவை ஒரு தடவை அந்த கண்ணில பட்டிருப்போம். அது என்ன கண்ணில பல தடவை பட்டிருந்தாலும் இன்று நான் பார்த்தப்போ அதுதான் என்னுடைய மனதில் தோன்றியது என்ற சலனம் போலையும் இருந்தது. அதனாலே தான் நினைத்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நல்ல இயற்கை காட்சியை ரசித்திருக்கிறீர்கள். ஓமன். இந்த பனிக்குள்ள நடக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்களுக்கு பனி பெய்யலாம், நான் காற்று எங்களுக்கு ஐஸ் பெஞ்சுதான் கிடக்குது. இப்ப மழை வந்து கொஞ்சம் மழை வந்தது தள்ளி கொண்டு போகுது காற்று. இணைந்திருக்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் சிவாஜினி சிறுதரன். வணக்கம். நானும் ஒரு குட்டி சிந்தனை என்னன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு எத்தனையோ
போர்க்கால சூழல்ல நாங்கள் எத்தனையோ தடைகளை எல்லாம் தாண்டி வாழ்ந்த ஒரு இனம். ஆகவே பனி பெய்தால் என்ன, மழை பெய்தால் என்ன, புயல் அடித்தால் என்ன, புகுந்து ஓடக்கூடிய ஒரு மன தைரியத்தை நாங்கள் எங்களுக்குள்ள நாங்களே தான் வளர்த்து கொள்ளணும். அது தானே வராது, நாங்கள் தான் அதுக்கு ஒரு ஈடு கொடுக்கணும். ஏன்னா நான் எந்த நேரத்திலே நான் யோசிக்கிறேன்னா, உண்மையாகவே எவ்வளவு சூழ்நிலைகளெல்லாம் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். எறிகட விழுதுன்னு சொன்னா எங்கள் வீட்டில் படுக்க இயலாது, போய் வேறொரு வீட்டில் படுத்துட்டு விடிய காலம் ஒளிம்பி குளிச்சு வெளிக்கிட்டு பாடசாலை போறோம். நாங்கள் வீட்டுக்குள்ள படுக்கிற புள்ளிகளே ஒளிம்பி பாடசாலை போறதுக்கு நேரம் போதாமல் அடிக்கடா அப்படிடான்ட்டு பாய். அப்ப அப்படி எல்லாம் இருந்த எங்களுக்கு இதெல்லாம் ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு இந்த இப்படியான இதுகளுக்கெல்லாம் நாங்கள் ஒரு சவால் விடக்கூடியதாக நாங்கள் எங்களுடைய வாழ்வியலை மாற்றிக்கொள்ளணும் என்பதுதான் என்னுடைய சிந்தனை. நன்றி. நன்றி. வணக்கம் ஆச்சியா. கேக்குதா? எனக்கு சிந்தனை ஒரு நாள் மாமாவோட நாங்க எல்லோரும் கழிச்சிருந்தாங்க இப்படி ஜிம்மை பற்றி, ஸ்போர்ட்ஸ் இடம். அப்ப அப்ப வீட்டையும் நாங்க இப்படி ஒரு மெஷின் வாங்கி வச்சிருக்கோமான்னு கேட்டு இருந்தவ. நான் கையெழுத்து நாங்க முந்தி வச்சிருந்தோம். நாங்க இப்ப வீடு மாறினபடியா நாங்க அதை மேல கிணறுக்குள்ள வச்சிருக்கிறோம். இப்போ நாங்க புதுசா ஒன்று வாங்கி இருக்கிறோம். ஆனா அதுக்குள்ளாக யாரும் பாவிக்கிறது இல்ல. அப்ப எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது. அது நாங்க போன கிழமைதான் எங்களுக்கு கிடைச்சது. அப்ப எனக்கு கொஞ்சம் கவலையா இருந்தது, யாரும் பாவிக்காம இருக்கிறோம்ட்டு. ஆனா என்னோட தங்கச்சி அபூர்விகா ஒவ்வொரு தடவையும் அவ அங்க சும்மா அதை வச்சு கொண்டு ஓடிக்கொண்டு இருப்பா. இப்படி ஒரு கால் வச்சு மெஷின் இப்படி சைக்கிள் ஓடுற மாதிரி இருக்கும். அப்ப அவ அது சும்மா ஓடிக்கொண்டு இருப்பா. அதுல இப்படி கூட்டலாம். அப்ப நான் அவக்கு ஒரு நாள் இப்படி ஃபுல்லா கூட்டி விட்டுனான். என் தங்கச்சி என்ன அது இன்னும் ஓடினவா. அப்ப எனக்கு கொஞ்சம் பெருமையா இருந்தது, தங்கச்சியால் அது இப்படி ஓட முடியும் என்று. எனக்கு சிந்தனை. உங்களுக்கு ஓட முடியல என்று சொல்றீங்க? எனக்கு என்னால ஓட முடியும், ஆனா என் தங்கச்சி இந்த வயசுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். அப்ப அப்படி சொல்ல இல்லாது. அவ ஓடுறா தானே. அது அவ ஓடுறா, ஆனா அவ வயசுக்கு அது கஷ்டம். ஆனா இன்னும் அவ ஓடுறா. அப்ப எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. உங்களுக்கு ஓட முடியலையா? அப்படி அவ்வளவு ஓடுறதுக்கு எனக்கு ஓடும் தெரியும், ஆனா அவாண்ட வயசுக்கு அவ அதை ஓடுறாண்டா அது இன்னும் கொஞ்சம் அவளோட வயசுல உங்களுக்கு ஓட தெரியாதுன்னு சொல்றீங்க அந்த நேரம். அது நல்லதுதானே. அவளோட வயசுக்கு நான் ஓடையில தங்கச்சி ஓடுறான்னா அது பெருமையா இருக்கதான் சொல்றேன். வாழ்த்துக்கள். அப்புறம் எங்களுக்கு நல்ல வெதர் இன்றைக்கு சூரியன் ராணியாக தெரிகின்றார். காற்றெல்லாம் குறைஞ்சிட்டது. இப்ப காலம் அடிச்சது, இப்ப காற்று இல்ல. யாரும் இல்லையோ? இல்லை, இவ்வளவு நேரம் தான் கதைச்சிட்டுனா நன்றவர்கள் அழைத்து விட்டார்கள். இனி வருபவர்கள் சரி, 4 நிமிடங்கள் கலைத்துக் கொண்டு வர எடுக்கும். 5 நிமிடம் மட்டும் வைங்கள, அது வரைக்கும் ஒரு நல்லா இருக்கேன். அப்படியே அமைதியா கொஞ்சம் குளிர்தான், மழை வெளிச்சமா இருக்குது. கொஞ்சம் காத்து, இங்க காத்து மழை, ஆனா குளிர் வெயிலும் இருக்கு.
ஐலண்ட் வீட்டுக்குள்ள இருக்கீங்களா தெரியுது இதெல்லாம். இந்த வகை என்ன விளையுது குளிர் எப்படி தெரியும் வீட்டுக்குள்ள இருந்து பார்த்தா? என்ன செய்யற அப்படியே துறாந்துடி கைய வச்சு பார்க்கணும். வெளியில போயிருக்கேன் இப்படி மேல அழகுறாங்க இப்படி கைய வச்சு பார்ப்பேன் குளிர இந்த நிலையில இருக்கேன். சாமன வணக்கம். ஒரு கேள்வி கேட்கலாமா? இல்லாட்டி கடும் வார்த்தைகள் கேட்டால் மனதை காயப்படுத்துமா? காயப்படுத்துதான். அது எப்படி யார் யார் சொல்றார்கள் என்று பொறுத்தா? அந்த வார்த்தை நல்ல அந்த கேட்கிற முறையில இருக்கு. பேசுற மனதை வச்சு ஒருவராக 30 செகண்டில் சொல்லி விடுங்களேன். சொல்லுங்க ராஜினி. அது நீங்க எடுக்கிற அவர்கள் சொல்லுற விதத்துல இருக்கு. அவர்கள் சொல்ற வார்த்தை உங்களை சுடக்கூடியதா இருந்தால் அது கொல்லாத வார்த்தை. நல்லா பழகினவர்கள் அவர்கள் சில பேர் அந்த சொல்ற முறையில சில பேர் அதை எடுக்க மாட்டேன். அந்த பாரதூரமா எடுக்காம சந்தோஷமா எடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லுதான் இருக்கு. நன்றி. நேவிசந்தி சுட்டி காட்டி சொல்றது இருக்குல்ல, நீதான் ஒரு வார்த்தையில சொல்லி சுட்டி காட்டி சொல்ற அந்த வார்த்தைகள் மனதை தாக்கும். சரியா சொன்னீங்க. சுட்டி காட்டி சொல்றதுன்றது டக்குன்னு சுடுமே. ஆமா, டக்குன்னு சுடும் சுட்டி காட்டி சொல்றது. நன்றி. ஜெயாண்டி அதுதான் இல்லாததை சொல்லி இவதான் சொல்லி இல்லையென்று சொல்லி திடமா பொய்யல் இல்லாத செய்யாததை செய்தன்னு சொல்லி அவை அத்தாட்சிப்படுத்துறது அது எனக்கு பிடிக்காது. நீதான் செய்த நீ என்று சொன்னான் அது பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. ஆனா ஒரு வார்த்தையில் தான் இருக்கும் அந்த கடும் வார்த்தை. ஒரு வார்த்தை இப்ப கரநேரம் பேசி எல்லாம் அப்படி இல்லை. ஒரு வார்த்தை கடும் வார்த்தை, ஒரு வார்த்தை மனதை காயப்படுத்தும். காயப்படுத்தும். பொய் சொல்றதும் காயப்படுத்தும் தானே, பொய்களை சொன்னாங்க. ஆமா ஆமா. நன்றி நன்றி. அட்ரியா என்ன நினைக்கிறீங்க? இப்போ உதாரணத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க நீ இருக்கிறது வேஸ்ட். ஆனா இப்போ உதாரணத்துக்கு நான் எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்கிறேன், எல்லோருக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்குது. அப்ப அந்த நேரத்துல நான் அதை நினைச்சு பார்க்க எனக்கு அது காயப்படுத்துறது இல்லை, எனக்கு சிரிப்பு தான் வரும். இப்படி சொல்றாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும் தானே எப்படி அது இருக்குதுன்னு. நான் அவரை அது நல்லா தான் இருக்கு. நன்றி. சிவாஜினி அக்கா இருக்கிறீங்க. சிவாஜினி அக்கா நீங்க. சிவாஜினி அக்கா காயப்படுத்துமான்றது சில வேளையில காயப்படுத்தும் தான் எனக்கு. ஆனா அதுக்கு எதிராக உனக்கு நான் விடுவேன் சவால்ன்ற ஒரு மன உறுதி இருக்கும். அதால நொந்து போக மாட்டேன். அப்படிலாம் வச்சு செய்வீங்கன்றீங்க? அப்படியோ வச்சு செய்ய மாட்டேன். ஏதாவது ஒரு 2 விஷயங்கள்ல சொன்னாலும் சிலதை நான் பொருட்படுத்த மாட்டேன். சிலதை நான் உண்மையாகவே நான் அதை எடுத்துக்கொள்றேன். சொல்றது சொல்லி போட்டு கட்டுக்க மாட்டுட்டு விட்டுருவேன். ஆனா சிலது ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எதிர்வினையா வாழ்ந்து காட்டுவேன் ஒரு உறுதியை எனக்குள்ள நானே எடுப்பேன். மிக்க நன்றி. மிக்க நன்றி. இவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொண்டு இணைந்தவர்கள் எல்லோரும் சொல்லிவிட்டோம் நினைக்கிறேன். நிறைவாக என்னுடைய கருத்தாக கடும் வார்த்தைகள் அத்தியாவன மாதிரி சிரிச்சுட்டு போற பக்கங்களும் இருக்கும். அது எங்க என்ன எப்படி என்றது இருக்கு. ஆனா அன்றாடமே நாங்கள் விரும்பிய ஒருவரோ நிறைய பேர் இருப்பார்கள் ஒரு மனிதனுக்கு பிடித்த மாதிரி. சில அவருக்கு நல்லா பிடிக்காம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அவரை பிடிக்கும். ஆனா அவர் எது சொன்னாலும் காயப்படுத்தார். ஒரு நல்ல உணவுக்கு தான் சொல்றாங்க, ஒரு நல்லதுக்கு தான் சொல்றாங்க. எல்லாரும் இப்ப சரி விளங்கி இருக்க நினைக்கிறேன். மிக்க நன்றி. அது சொல்பவர்கள் சொல்லும் விதத்திலும் அவர்களை ஏற்றுக்கொண்டு இவருக்கு இப்படி சொன்னால் உரைக்கும், ஆனால் அதனால பாதிப்படைய மாட்டார் என்று எடுத்துக்கொண்டா அந்த வார்த்தை பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. ஆட்சியா நல்லா இருந்தது. நன்றி வணக்கம். எல்லோருக்கும் இணைந்திருந்த எல்லோருக்கும் நன்றி. நன்றி வணக்கம். அப்ப கேள்வி என்ன கேட்டிருந்தனா சுடும் வார்த்தைகள் இல்ல பாத்தீங்களுக்கு தலைப்பே ஒரு இருக்கு முழங்கையில கடும் வார்த்தை மனதை பாதிக்குமா? நன்றி நன்றி. இருக்கிறதே வேஸ்ட். அதான் வடிவ சொன்னான். அது எப்படி சுடுமே, எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சிரிச்சு கொண்டு வருகிறாரா? நல்ல மனம் வாழ்க. நன்றி நன்றி நன்றி. இனிய உற்சாகமான வணக்கம்.
உற்சாகமான வணக்கம். வணக்கம். பாருங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக உள்ளீர்களா? சுகமாக உள்ளீர்களா? உற்சாகமாக உள்ளீர்களா? நல்ல உற்சாகம். முடியவில்லதே கடும் வார்த்தைன்னு சொல்லி காய்ச்சொண்டு நான் கேட்டு மேலே இருந்த அண்டை வந்துட்டேன். என் வீட்டில் இருந்ததான் அப்ப பார்த்தேன், கேட்டுக்கொண்டு இருந்தேன். கேட்டு வந்துட்டு சரி அதை கொண்டு பார்த்தால் அப்ப கடன் வார்த்தை தான் உங்களை அழைச்சு வந்திருக்குது போல இருக்கு. கடும் வார்த்தை இப்ப கடன் வார்த்தை காயப்படுத்தி இருக்குது போல இருக்கு. அப்படியோ கடும் வார்த்தை இது எங்கேயோ அடிபட்டால் தான் கேட்கிறவன் நினைக்கிறேன். எனிவே இப்ப உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சரையும் உண்டா? இப்ப இதுல சொல்லப்பட்ட அனைவருமே வந்து சொல்லப்படுற ஆளை வச்சுதான் அது டிசிஷன் சொன்னீங்க. ஆனா அதுக்கு ரியாக்ஷன் அதே நாங்கள் மாறி யோசிக்க கூடாதுன்றதான் என்னுடைய கருத்து. மாற்றி சிந்தனைன்றதானே இது. அதுல அது கடுமையான வார்த்தையா இருந்தாலும் அதை நாங்கள் எப்படி ரிசீவ் பண்றோம் என்பதை பொறுத்து இருக்கு. சொல்ற ஆளையும் பொறுத்து இருக்குது. அதை விட அதை எப்படி நாங்கள் ஹேண்டில் பண்ண போறோம், அதை எப்படி கொண்டு செல்ல போறோம்னு இருக்கு. அதை எப்படி ரிசீவ் பண்ண போறோம்ன்றது இருக்கு. எங்களோட எக்ஸ்பிரஷன் இருக்கு தானே. அப்ப மாற்றம்ன்றது எங்களோட சைட்ல இருந்தே வரலாமே. சரி, கத்தி கொண்டு வர்றதுக்கு கொண்டு கலைக்கிறவன கூட கத்தியை வச்சுட்டு சமாளம் பேசக்கூடிய நிலைமையும் இருக்குது. இப்ப மாமா இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு என்ன வச்சு செய்யறதுக்கு. அப்ப அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த கடுமையான வார்த்தைகள் ஃபேமிலியில் நடக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு நடக்கலாம், பிள்ளைகள் தாய் தகப்பன் எல்லாருக்குமே அது எல்லாடாவுமே அந்த வசனங்கள் செல்லுபடியாகும். ஆனால் நாங்கள் இது எல்லாம் இந்த வாழ்க்கை வந்து மிக மிக ஷார்ட் ஆனது. இதை எப்படி ரிசீவ் பண்ண போகிறோம்? இல்ல இப்ப அதை சொல்ற அதே கடுமையான வார்த்தையை நானும் திருப்பி பிரிய ஒப்பேதா இருந்தால் அங்க இடம் இல்லை. ஸோ இதை எப்படி என்ன மாதிரி மாற்றி விடலாம், அந்த பர்சனையும் திங்க் பண்ணக்கூடிய மாதிரி கொண்டு வரலாம் பற்றி யோசிக்கணும்ன்றதான் எங்களுடைய கருத்து. நீ அடுத்த தலைமுறை எப்படி கொண்டு போகணும்ன்றது உலகுங்க அது அப்படித்தான் நான் யோசிப்பேன் என்ற பொறுத்தான் இருக்கு. அது எப்படி எந்த இடத்துல யார் சொல்லுகிறார்கள்ன்றதை விட இதை அப்படி அவர் கோபத்தில் அப்படி என்னோட கலைக்கிற விஷயத்தை நான் எப்படி அதை கூலாக்க முடியும், எப்படி அதை மாற்ற முடியும்ன்றதான் நான் யோசிப்பேன். இதுதான். வணக்கம் மாமா. நீண்ட நாளைக்கு போன கிழமை என்ன கேட்டிருந்தது ஏன் வெள்ளையில கொண்டு இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இன்றைக்கு யாரு கேட்டது கேட்டாலே சொல்லுங்க. அப்ப டக்குன்னு பார்த்தேன், கேட்டுட்டு ஒரு ஓடியம் இருக்கேன். யார் கேட்டது ஏன் வேற இல்லையாண்டு அவரை சொல்லுங்க. முதல்ல அவரை உருட்டுவோம் முதல்ல வச்சு. எனக்கு தெரிஞ்சு வாணி மாமியை தான் இருக்கணும் கேட்டவா முதல்ல. வாணி கிழமை நாள்ல ஞாயிற்றுக்கிழமையில யாரும் கேட்டிருந்தால் பிரச்சனை வரும். நாங்கள் என்ன பங்குச்சந்தையா நடத்துகிறோம் கூவி அழைக்கிறதுக்கு. அவர் வளர விரும்பினால் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்த விரும்பினால் யாரும் வரலாம் இல்லையா? அவை அது சரி. அப்படி கேட்பது தவறு. ஏன் வரையில் என்றால் அவைக்கு தலையில கடன் கூடி போச்சு, கொழுப்பு கூடி போச்சு. தவறாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். இல்ல என்னுடைய முகத்தையே மறந்து போன மாதிரி சாயல் ஒன்று இந்த பக்கம் இல்லையே என்ற மாதிரி. உங்களை நாங்கள் முதல்ல காணக்கு முதலும் உங்களை தெரியாது தானே எங்களுக்கு. அதனால அது அல்ல. இப்போ எத்தனை 30,000 பேர் தேடணும் நாங்கள் இந்த காட்டில 27 வருஷத்தில். அது இல்லை. இப்போது ரஜினி அவர்கள் சொன்ன போல நான் என்னுடைய பதில் சொல்வேன். ரஜினி அவர்கள் இருக்கிறீங்களா? உள்ளே. சரி, நன்றி. எனக்கு என் பிறந்ததுலேருந்து 62 வருஷமாக எனக்கு யாரும் கடன் சொன்னதில்லை. நம்புவீங்களா? ஏன் நீங்க வாங்குறீங்க? அச்சி அவந்திக்கா உட்பட எனக்கு யாரும் இன்று வரைக்கும் ஒரு கடும் சொல்லும் என்னை தாக்கும் விதமாக சொன்னதில்லை. கொஞ்சம் அதையும் விரிச்சு யோசிச்சுங்க, விரிவா யோசிங்க. இல்ல குழப்படி செய்தா கடன் சொன்னா சரிதானே? அது சொல்லலாம். இல்ல நான் எல்லா கூத்தும் ஆடுவேன். நான் எல்லாம் செய்திருக்கிறேன். அடிபடிக்கு போக மாட்டேனே தவிர எல்லா குழப்படியும் செய்திருக்கிறேன் நான். நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா? நீங்கள் யாருக்கும் சொன்னதில்லையா? நீங்கள் ஒருத்தருக்கும் சொன்னதில்லையா கடும் சொற்கள்? நெஞ்சில கை வைக்கலாட்டி தலையில கையை வச்சு சொல்லுங்க. பிறகு இதுல சொன்னா கோபம் வரும் பிடிக்காது என்று சொன்னவர்கள் எந்த நீதியை வச்சு கொண்டு இப்ப கழிச்சீங்க?
நீங்க ஏற்கனவே சொன்னவர் சொல்லுங்க. ஜெயராஜன் இருக்கிறீங்களா அணைப்பில்? ரஜினி அவர்கள் கேள்வி கேட்டு 2வது உறவு சொல்லும் போது ஓ என்ன வரும் என்ன என்று தானும் சேர்ந்து பதில் சொல்லிட்டு அடுத்தவர் யார் சொல்றீங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு தத்திரிக்கு எங்கேயோ ஏதோ நடந்துட்டுது, தெரிஞ்சிருக்கு. இந்த வேகத்துல மேல அங்க பார்த்தா அந்த பக்கம் பார்த்தா புள்ள ஒரே சுனமாவே இருக்கு. இந்த புள்ள யோசிச்சு இதை கேட்டுருவோம், எல்லாம் மௌனமா இருக்காங்க. இந்த விஷயத்தை விட்டா என்னன்னு கேட்டு ஒரு முடிவுல போகுது. ஆறுகிட்ட இங்க போய் என்ன கலைக்க போட்டீங்கன்னு தெரியாம இருக்கு. அதனாலதான் டக்குன்னு ஓடினது. இல்ல பிள்ளை இதை எப்படித்தான் டீல் பண்றாங்க இல்ல. ஆனால் அப்படி இருந்தாலும் அதை எல்லோருக்கும் பொருத்தமான கேள்விதான் அது. எல்லோரும் படவரண்டு எல்லாம் ஆத்திரத்தை கொட்டி தீத்தீங்க. யாராவது ஒருவர் நீங்க தான் சொன்னீங்க, அது நாங்கள் எப்படி எடுக்கிறதுன்ற விதத்தில் அதை ஆக்கி கொள்ளலாம், இளையவர்களும் கற்றுக்கொள்ளலாம். மற்றவர்கள் அத்தனை பேருமே அது பிழை. அது ஜெயராஜன் அவர்கள் தராசில் ஒரு படி எக்ஸ்ட்ரா வச்சு சொன்னார், பொய் சொன்னால் பிடிக்காது அப்படிங்கிறதை போலவும் அது ஒரு படி எக்ஸ்ட்ரா கோபத்தை சொன்னார். நாங்கள் எவ்வளவு பேரை காயப்படுத்தி இருக்கிறோம். எனக்கு நீங்கள் நம்புறீங்களா, எனக்கு யாரும் பேசாமல் என்ன அவமானப்படுத்தாமல் இருந்திருப்பாருன்னு. ஆனால் எனக்கு அது கேட்டதில்லை, நினைவு தெரிஞ்சு எனக்கு அது கேட்டதில்லை. சொல்லியிருப்பார்கள், இப்பவும் சொல்லுவார்கள், வீட்டிலையும் நடக்கும். ஆனால் எனக்கு கேட்டதில்லை. நீங்கள் எப்படி உங்களோட காதை வைத்திருக்கிறீங்கள், அந்த காதுக்குள்ளால் போகிற செய்தியை எப்படி நீங்கள் அதை உள்வாங்கிக் கொள்றீங்கள் என்றதை பொறுத்து தானே அது எல்லாமே இருக்கும். மாமா அழகா சொன்னார். இப்ப அவர் சொல்றது சில காதை கலட்டி பக்கத்தை வைக்கிறது, நேரடியா சொல்ல அப்படி நான் கேட்டு கொண்டிருந்தேன். இப்ப நீ சொன்னீங்க என்னன்னு போறது, அதை அவரை பார்த்து சொல்லல. அங்கே ஏதோ ஒரு கன்வர்சேஷன் காதை கலட்டி வச்சுட்டு அதை குறையா கேட்டுட்டு அதை இதையாவே இருக்காது, போய் அடிவராக இருக்கு. அவன் சொல்லி இருக்கவே மாட்டான். ஐயோ அது நான் உன்னை பற்றி சொல்லலப்பா, இல்ல பின்னே யாரை பற்றி சொல்லி எங்க போறது அது. ஆனால் எப்பவுமே எங்களோட கோபம் நாங்கள் மற்றவர்களில் பாயிறது அல்லது இன்னும் ஒருவர் எங்களில் பாயிறது எல்லாமே இந்த பலம் என்ற சமநிலையில் தங்கியிருக்கும். எப்பவும் நான் இவராக இருந்தால் இப்படி உள்ளவர்களுக்கு தான் இதெல்லாம் செய்வேன், இப்படி உள்ளவர்களுக்கு எப்போவாது நாங்கள் திருப்பி காய்ச்சிருக்கிறோமோ, எங்களோட கோபத்தை காட்டியிருக்கிறோமோ, யாரா பெரும் கோபக்காரர் எல்லாம் சொல்லுவோம் வீட்டுக்குள்ள. ஐயோ முன்கோபி, அவர் தனக்கும் பலமான விவரிட்ட கோபத்தை காட்டியிருப்பாரு. சொல்ல மாட்டமே நீங்க வச்சா பிறகு சும்மா அப்படி பேசிட்டு அதுதான் வச்சுட்டு தனக்கு தலை புலம்புறது, வேலையே சொல்ல வேண்டாம். வேலை இடத்துல வேலை போனா வாழ்க்கை இல்லையான்னு நினைக்கிற இடத்துல கடும் கோபக்காரர் வேலைக்கு போறார். அங்க தனக்கு மேலதிகாரிட்ட கோபமா நீ செய்யறது பிள்ளை அரைஞ்சிருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்பா ஆனா வீட்டை வந்தால் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைக்கோ அல்லது பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ அரைஞ்சிருவேன் ஒவ்வொரு நாளும் சொல்லுவார். ஏன் அவர் மாறுற, அவர் கோபக்காரன் தானே. அதே மாதிரி தான் கடும் சொல்ல யாருக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் வேண்டாம், இவன்கிட்ட கதைச்சா அரைஞ்சிருவான்னு நினைக்கிறவர்கிட்ட போய் கடும் சொல்ல சொல்லுவோமோ. யாராவது குனிஞ்சு நிக்காம எங்களுக்கு ஏணி வச்சு குட்டி இருக்கிறோம் யாராவது. இறங்கின இடும்ப கண்டா கொல்லன் பூந்தி, அதாவது எறும்பி எறும்பி இருந்து அடிப்பாரான்ற மாதிரி சொல்றானே. அதாவது ஆனா அப்படி அடிச்சா கொல்லன் அடித்தால் பதப்படும் எல்லாம், இன்னும் பதமாகும் எல்லாம், அதுதான் உண்மை. ஆனால் நான் இதை நிறைய இப்போ யோசிச்சா கோபம் வந்த காலங்கள், அவமானப்பட்ட காலங்கள் இருக்குது எனக்கு. இப்போ யோசிக்கிறேன், முன்னமே இந்த தெளிவு வந்திருந்தால் நான் எனக்கு ஒரு நல்ல என்ன நான் நீங்களும் அப்படி வச்சிருப்பீங்க. நான் சிலரை 3 வயசுக்கு மாற்றிடுவேன். டக்காண்டு கொஞ்ச நேரம் கதைப்பேன். முந்திய அப்படி இல்லை, இப்போ கதைப்பேன் என்றால் கொஞ்சம் இதில் சிரித்து போட்டு சொல்ல, என்ன சிரிக்கிறீங்களேண்டா, உங்களை 3 வயதில் பார்க்குறேன், நீங்கள் இனி என்னவும் கதைக்கலாம், எனக்கு 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 சந்தோஷமாக தான் அதை கேட்க வேண்டோன்னே கொஞ்ச நேரம் தடுமாறுவார்கள், டக்குன்னு கோபப்படுவா, அப்புறம் யோசிப்பார்கள் இந்த அவரோட காட்சி பிரயோசனம் இல்லையாண்டு. அவரிடமிருந்து நாங்கள் தப்பித்து கொள்ளலாம் வடிவா. நீங்களும் முடிந்தால் 3-5 வயசுக்கு மாற்றி பாருங்களேன். இது எனக்கு வேலை தந்தவர்களுக்கே செய்திருக்கிறேன் நான். ஏனென்றால் முந்தி பயம், வேலை விட்டால் கஷ்டம், எடுக்க இயலாது, ஆங்கிலமும் பெருசாக தெரியாது, அப்போ அவை சொல்கிறதுக்கு எல்லாம் ஆடுவோம். ஆனால் பிறகு வடிவாக சொல்லுவேன், நல்ல வடிவாக செய்கிறேன், தந்த சம்பளத்துக்கு அந்த நேரத்துக்குள்ளே செய்வேன். ஆனால் இப்போ இதுக்கு முதல்ல நீங்கள் சொன்ன வேலைக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, தயவு செய்து நிட்ட வச்சுருக்காதீங்க. அவர் ஓனர், அவர் சூப்பர்வைசர் இல்லை, அவர் பொஸ். அவேற்றியே சில பேர்கிட்ட தப்பி தொடர்ந்தும் வேலை செய்திருக்கிறேன்.
சில பேர்கிட்ட பாவே இந்த முகம் போன போக்கு தெரியும், நான் ஒரு 3 மாதம் லீவு விடைபெறுகிறேன் விட்டுட்டு வந்திருக்கிறேன். இது எல்லாமே நான் உபதேசம் பண்ணேன், நான் புத்தகத்தில் வாசி சொல்லல, யூடியூப்பில் பார்த்துட்டு கதைக்கல. இது என்னுடைய சொந்த வாழ்க்கை. நீங்கள் எப்படி உள்வாங்குறீங்கன்றதை பொறுத்தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு காதலன் காதலியை திட்டினால், நீ ஒரு விசறியடி என்று சொன்னாலே அன்பாக அது ஒரு கவிதை அழித்தாங்க கொண்டு கேட்போம். அது அந்த காலத்துல அப்படி சொன்னா பிரிஞ்சுது. இப்ப அப்படி கலைச்சாத்தான் ஏன் அந்நியோன்யம் இல்லையான்னு கேட்கிறாரு. நீ பாப்போன்னு கூப்பிட இல்ல, வாங்க அப்படி கூப்பிடப்பட வாடா போடா அப்படி கூப்பிட்டா தான் அது இப்பத்தே ட்ரெண்ட் அது. அதனால அது மற்றது அவரானே சொன்னார், பொய் சொன்னால் பிடிக்காதுன்னு. இப்ப பொய் சொன்னாலும் எங்களுக்கு கோபம் வருது, மெய்யை சொன்னாலும் இல்லை கோபம் வருது. போன ஞாயிற்றுக்கிழமை ஒருவர் காட்டில் இப்போ ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கொண்டிருப்பார். அவர் சொல்றார், நீங்க இதை தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கலாம், இதுல சொல்லாமேண்டு. போன ஞாயிற்றுக்கிழமை அதுபோல உங்களில் பலருக்கு இந்த அனுபவம் இருக்கு. என்கிட்ட தனியாக ஃபோன் பண்ணி கேட்பீங்க, இது ஏன் டிவியில சொன்னீங்க, பர்சனலாக சொல்லியிருக்கலாம். அங்க பொய் சொல்லவில்லை, உண்மையை பொது வெளியில் சொன்னாலும் கோபம் வருது. அப்ப எனக்கு சந்தேகம், இது என்ன கரெக்ட் அறிவியல்? பொய் சொன்னா கோபம் வரத்தான் வேண்டும், நின்று நிதானித்து கதையுங்கள என்ன நீங்க சொல்லுவீங்க. அதிபர்களே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், கிளியா வாங்கினாவான்னு சொல்லி அங்கால ஒரு 10 பேருக்கு போயிருப்பேன். இல்ல இப்ப போகக்கூடிய கதை போகக்கூடாத கதை என்று இருக்கிறது, சரியா? இப்போ நேற்று போன வாரம் சொன்னதுக்கு பாரு, இன்றைக்கு ஒருத்தர் ஆக்கத்தை எழுதிட்டு கீழே அடுத்த டெக்ஸ்ட்ல போடுறாரு தன்னை பேரு. அதே விளையாட்டு இன்னும் ஒரு பேர் செய்திருப்பார் இன்றைக்கு காலையில. அப்ப பொது வழியில சொல்லாம தனித்தனியா 50 பேருக்கு போன் பண்ணி சொல்ல முடியுமே இது? நான் கண்ண நெடுகாலமா 25 வருஷத்துக்கு மேலேயாக யாராவது ஒருவர் ஆப்பிடுவார், அவரை வச்சுதான் பேசுவேன், அவருக்கும் அதை சொல்லுவேன், இன்றைக்கு நீங்க ஆப்பிட்டுட்டீங்கன்னு. ஆனா அந்த குறிப்பிட்டவர் என்ன செய்வார் என்றால், இவர் என்ன தேடி தேடி வஞ்சம் தீர்க்கிறார், என்னில் ஏதோ பிடிக்க இல்லையென்று. எனக்கு ஒருவரையுமே உலகத்துல பிடிக்காது, அது சமன். உலகத்துல எல்லாரையுமே பிடிக்கும். ஆனா முதல் சொன்னதுதான் உண்மை. ஆனா அது உலக சமன்பாட்டில் சொல்வார்கள், கடவுள் எல்லா இடமும் அது சமன். கணிதத்தில் ஒரு தேற்றம் இருக்குது, நிறுவலாம், அது சமன். கடவுள் ஒரு இடமும் இல்லை. 2 சமன்பாட்டு தீர்வும் உண்டு. இதை கண்டுபிடிச்சிருக்கீங்களா? போகாது, நான் ஏற்கனவே காட்டில சொல்லி இருக்கிறேன். கடவுள் எல்லா இடமும் இருக்கிறார் என்பது சமன், கடவுள் ஒரு இடமும் இல்லை. 2 தேற்றத்தினுடைய தீர்வும் ஒன்றுதான். அதே போலத்தான் எனக்கு யாரையுமே பிடிக்காது என்று வச்சுக்கொண்டு இனி பிடித்தவர்களோடு பேசுவோம், எங்களுக்கு கோபம் வராது. வீட்டில் கூட ஆரம்ப மன வாழ்க்கையை கூட சொல்லியிருக்கிறேன், நான் இனி கல்யாணம் கட்ட மாட்டேன், நீங்க விரும்பினா 2 கட்டலாம், ஆனா என்னுடைய பாடு உறுதிதான், இனி அடுத்த ஜென்மத்தில் அடுத்த கல்யாணம். இது எங்கள் வீட்டில் ஆரம்ப காலங்களில் சரியா உள்ளபடி சொல்றேன். வாணிக்கு அண்ணா தம்பி சௌரமன்னா உசிர், அப்போ இடையில கேட்க வேண்டி வந்துட்டுது. அப்போ நான் யாருண்டு நீங்கள் அவைக்கு பிறகுதானு கோபத்தில் சொல்லிட்டார், சரியா? அப்போ இதை கவனமாக அவதானித்து கொண்டு வந்தேன். இப்போ யாருன்னு கேட்டால் பதில் தலைகளாக வருது, அது வேற கதை. ஆனால் அப்படி சில சிக்கல் என்ன அப்பா அப்படி வளர்க்கல இப்படி வளர்க்கலன்னா, இங்கே வாங்கோ, நான் இனி ஒரு கல்யாணம் செய்ய மாட்டேன், ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுக்கு பதில் என்ன? 29வது வருஷத்துக்குள்ள போகிறோம், சரியா? ஏனென்று அதை மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகினால் ஜெயநடேசன் அவர்களே, கோபங்கள் எங்களுக்கு வராது, இப்படி தட்டி விடலாம். ஆனா அது நல்ல கருத்து. இப்ப நீங்க சொன்ன விஷயம் சரி. ஆனா அந்த பக்குவ நிலை அடைகிறதுக்கு ஒரு வயசு சொல்லுறாங்க, 40 வயசு 40. இப்ப இதை இப்ப இளைய சமுதாயத்துக்கு அதை நாங்கள் இப்போ கேட்கிறேன், அது தங்களுடைய மனோநிலை. இப்ப அந்த கட்டத்துல இருந்து அது மாற்றம் பெறுவதற்கான நாங்கள் எங்களுடைய அனுபவத்தை அவர்கள்ட்ட பகிர்வோம். இது எந்த அளவுக்கு அது போய் ரீச் ஆகும், இது அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு செல்லும். அவர்களுக்கு 40 வயது வரும்போது இந்த சின்ன வயசுல செய்தது எல்லாம் இப்போ உதாசீனப்படுத்தி இருப்பார்கள். நீ இருக்கிறதே வேஸ்ட், நல்ல வாசம் உண்டைக்கெல்லாம் சொன்னவர் மட்டும் வேறு ஏதோ ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருக்கார், மற்றது எல்லாரும் சிரிக்கிறீங்க, நீ இருக்கிறதே வேஸ்ட். ஆனால் அதை எப்படி அவர் கையாண்டார் என்றது அவருடைய 40 வயதுல பழிச்சென்று வழி தெரியும் அவருக்கு. இல்லாட்டி இன்னும் ஒரு 60 வயசு வரைக்கும் போக வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் சொன்னதுதான் நல்ல கேள்வி.
பிள்ளைகள் எப்படி எடுத்துக்கொள்வாங்க, பிள்ளைகள்னா என் வீட்டு பிள்ளை இல்லை, பிள்ளை சமுதாயம் எப்படி ஏற்றும் என்றால், நான் எப்படி பெரியோருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை, முரண்டு பிடித்தேன், இப்போது அதை நான் ஏற்றுக்கொண்டு வாழுகிறேன். அந்த பிள்ளைக்கும் 40 வருஷம் வாழ விடுங்களேன். அடிபட்டு விழுந்து எழும்பி ஜெயிலுக்கு போய் தெண்ட பணம் எல்லாம் கட்டி ஊரை விட்டு ஓடி போய் இன்னொரு ஊரில் போய் வீடு எடுத்து வாழ்ந்து தண்ட பிள்ளை 11+ வெயில் பண்ணினோடனே எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்ட்டு தெரியாமல் எல்லாம் அவமானப்பட்டு கனடாக்கு ஆஸ்திரேலியாவுக்கு இடம் மாறி போன பலரைக்கு பார்க்குறோம். எல்லோரும் பொருளாதாரத்துக்காக கூட இல்லை. ஜெர்மன், ஃப்ரான்ஸ், ஹொலண்ட்லேருந்து கூட டென்மார்க்லேருந்து கூட பேர் லண்டனுக்கு வந்தது எல்லோரும் நல்ல இங்கிலீஷுக்காக இல்லை, அங்கே வாழ முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டவர்களும் அல்லது சுத்தமாக பண்ணினவர்களும் வேண்டாம் வரட்டும். 1-2 உதாரணங்கள் கையில் இருக்குது எனக்கு வந்தார்கள். அப்போ அவர்கள் வந்தால் ஆனால் இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களோ என்று நினைச்சிட்டு அவர்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்றதை குறைச்சோம் என்று சொன்னால் அது நாங்கள் செய்கிற பெரிய பிள்ளையாக இருக்கும். ஆகையினால ஜெயலலிதா பொது வழியில் பேசத்தான் வேண்டும். மற்றது 10 பேருக்கு போயிடும். நான் சில வேளை சொல்லுவேன், நீங்கள் கதைக்கிறத 10 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறவன் நினைச்சு கொண்டு கதையுங்கன்னு சொல்லி. தனிப்பட்ட ஒருவருடைய தனிப்பட்ட செயலை கொண்டு வந்து பொது வழியில் பேச முடியாது. ஆனால் தனிப்பட்ட ஒருவர் பொது வழியில் செய்த ஒரு பிரச்சனையை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது ரொம்ப தவறு. அது கோல் மூட்டுறது. அதை விட பொது வழியிலேயே தீர்த்துட்டு போயிடுவோம். இது தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு இப்போ 25 ஆண்டுகளாக நாங்கள் சொன்ன கதை, அறைக்குள்ள தமிழ் படிப்பிக்காதீங்க ஐரோப்பாவில். அப்போவே ஸ்கைப் எல்லாம் வந்துட்டுது, ரேடியோ எல்லாம் வந்துட்டுது, அப்போவே ஓப்பனாக கொண்டு வாங்க. இப்போவும் கட்டிடங்களுக்கு பணம் செய்கிறார்கள். இது ஜெயலலிதா நீங்கள் சொன்னபடியே தான் நான் திருப்பியும் சொல்கிறேன். நாங்கள் எதையுமே சரியையும் பிள்ளையையும் பொது வழியில் பேசுவோம். பரிவு இருக்கிறது. நான் இன்றைக்கு அடம் பிடிச்சு நான் ஒத்துக்கொள்ளாமல் விட்டால் பரிவை கேட்டுட்டு திருப்பி அடுத்த முறை சந்திப்பில் அதே பொது வழியில் மணிக்கோன் நான் அன்றைக்கு அதை பிள்ளையை எடுத்துட்டேன் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு எப்போ வரும் என்றால் பொது வழியில் பேசினால் மட்டும்தான். அது கவலைப்படாதுங்க. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் கொண்டு வர முடியாது. அது பிள்ளை. ஜெயலலிதா சொல்லவே தேவையில்லை, நானே சொல்லுவேன். தனிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சம்பந்தம் இல்லாத பொது வழியில் பேசுகிறது மிக அநாகரிகம். இப்போ அதுக்கு வர டிக்டாக்ல லைவ் செய்கிறீங்களா தொடர்ந்து? ஒன்றுக்கு பிறகு காணல. ஆனால் ஒரு நோட்டிஃபிகேஷனும் வருது இல்லை. ஆனால் அந்த டிக்டாக்கை நாங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1.5 வருஷத்துக்கு முன்னம் சிறுவருடைய ஆக்கத்தை அதில் போடலாமா என்றால் எங்களுக்கு எஸ்என்ல இருந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்தது. ஓப்பனாகவே இல்லை, நான் விரும்பவில்லை, என்னுடைய பிள்ளை அதில் அனுமதிக்கவில்லை என்று சொல்லி அதை எதிர்த்திருந்தார்கள். அதுக்கு பிறகுதான் இந்த டிக்டாக்லேயே நான் பார்க்க தொடங்கினான். இப்போ எங்கள் சமூகத்தின் நல்லதையும் அசிங்கங்களையும் அங்கேயும் பார்க்குறோம். அநேகமான அம்மாக்கள் வந்து சொல்வார்கள், இந்த பரிவை தட்டிடாதீங்க, இப்படி தான் தொழுவார்கள். முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறேன். அவள் சில வேளையில் பாவம் இந்த அம்மா ஒரு உலக செய்தி சொல்ல போகிறான்னு பார்த்தால் தன்னை யாரோ கொமெண்டில் கிழிச்சாராம், அவருக்கு கிழிச்சும் வீடியோ போடுறான் முகங்காட்டி. அழகாக இருக்குது என்ன. அது வந்து அநாகரீகம். இவன்றைக்கு பேசப்பட்டதுடைய தொடர்ச்சி தான் அது. பொது வழியில் இவை பேசப்படக்கூடாது. மற்றது முன்னைய கணவனை, முன்னைய நாள் மனைவியை வந்து நாரசாரமாக எல்லாரும் கேட்கத்தக்கதாக பழி சுமத்தி பேசுறது. அப்படி பேசுகிறோம் ஜெயலலிதா. தனிப்பட்ட நபர்கள் பொது வழியில் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுன்னு சொல்ல தேவையில்லை. ஒரு குறைபாடாக இருந்தால் அந்த இடத்துலையே அதை தீர்க்கிறது நல்ல சந்தர்ப்பம் இல்லையா? இப்போ அவந்திக்கா சொல்கிறேன், வாமா ஏன் இதை நீங்கள் டிவியில் சொன்ன, நீங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கலாமே என்று அவந்திக்கா போகாது கேட்டுவாவே அழுது போட்டு திருப்பி வருவாங்க ஆக்கத்துக்கு. ஏனென்று அவர்கள் பண்பட வேண்டும். அச்சியாவும் நானும் கொழுவுப்படாத காலங்கள் இத்தனை, பழைய அச்சியா வேணும் என்று இத்தனை நாள் கேட்டு 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 அலுப்பு கொடுத்து அச்சியா திருப்பியும் வருமானம் யாரோ சொல்லி போட்டோம் நீ வேஸ்ட்டு இருக்கிறதே வேஸ்ட்டு. இப்போ போய் சொல்லி கேட்டு பாருங்க, கட்டி பிடிச்சி உங்களுக்கு ஒரு கட்டில் செய்து தருவார்கள் இன்றைக்கு ஆசை. அது சும்மா சொன்னான் சொல்லி போடணும். 16 வயசுக்கு பிறகு ஊற்று பெரிய தர மாட்டேன் உங்களுக்கு. நான் போய் அரசாங்கத்தில் காசு எடுத்து தனி ஃப்ளாட்டில் போய் இருந்துட்டு வரேன் உடனே காட்டி பிடிச்சிடுவோம். ஐயோ ஓடிதாங்க, உங்களை நம்பித்தானே நாங்கள் வாழ்கிறோம் இங்கே என்று சொல்லி. இல்லை
அவை சிறப்பு சிறப்பு. அவை தர்ஜினி அவர்களே அது தெரியல, அருக்குமார் அவர்கள் உங்களை வம்புக்கு இழுத்தார், நீங்கள் எங்கேயோ தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டிருந்தீங்க, அப்படியா உண்மையா? அப்படியே நான் அந்த உண்மைக்குமே இந்த காலம் இல்ல அருக்குமார் அவர்களை பொதுவாக நான் சொல்லிக்கிறேன், இன்றைய காலத்துல எங்களை யாரும் பேச இல்லையே என்றால்தான் கவலைப்படுறது, அதை சுட்டி காட்டலையே என்றால்தான் எனக்கு வலிச்சதா. அந்த பேசின நீங்க சொன்ன மாதிரி அந்த சொன்னவங்க எங்களை புரிந்து கொள்ளாம இருக்கணுமோ, அது உங்களுக்கு எடுத்துடாதீங்க என்று சொல்ற விதம் எனக்கு அது என்ன காய்ப்பது அப்படின்னா நாங்க இங்க தூர இருக்கிறோமோ என்ற மாதிரி எனக்கு வைத்தது. அதனாலதான் அந்த அந்த வார்த்தையை இருக்க நினைக்கிறேன். இல்ல இல்ல இது பொருந்தின மாதிரி எனக்கு தெரியல. இல்ல 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 அதை நினைத்துதான் நான் அது தெரியல. இல்ல அதுக்கும் கடும் சொல்லன்றது என்றது வேற. நிச்சயம் அது வேறையா இருக்கலாம். ஆனால் எனக்கு டைரக்ட் நான் சொன்னவர்களுக்கு அது கடன் சொல்ல, நான் அதனை கடன் சொல்லென்று ஆக்கிக்கொண்டேன். ஒரு விடயத்தை நல்லதுக்கு தான் சொல்றாங்க இருந்தப்போ சொன்னவர் அதை பிள்ளையா எடுக்கிறாங்க, உங்களுக்காக எடுக்கிறாங்கன்னு சொல்றது அது அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி கேட்டுக்கொண்டு கடன் சொல்லா இருந்தாலும் இல்லாட்டும் அது சாதாரணமா சொன்னாலும் அப்படி சொல்லாம இருக்கிறதுக்கு ஒருவரை கிடைக்கிறது. அப்படி சொல்லாம இருக்கிறவர்கள் தான் அது தவறு. இப்ப அந்த விஷயத்துக்கு வந்து வேல்யூ நீங்க தான் கொடுக்குறீங்க. இப்போ நோக்கி சொல்லுன்னா அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அது வேல்யூ ஆகுது. ஆனா நீங்களே இப்ப உதாரணம் நீங்க என்ன பேசுறீங்க, நீங்க என்ன புரிந்து கொள்வீங்கன்னு நினைச்சுதான் ஏதோ ஒரு விதத்துல சொல்வீங்கன்னு நினைச்சுதான் நான் அப்ப உங்களுக்கு தெரியும் நான் அதை ஏற்றுக்கொள்வேனா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்போ நான் என்ன பேசுறேன், நான் திருப்பி பேசுவேன். நானும் வாழ்க்கை ஏதாவது ஒரு சொல்ல போறேன்னு சொன்னா அதை ரிசீவ் பண்ணக்கூடிய விதத்துல அதை நான் சொல்ல பார்ப்பேன். இன்னொரு விதத்துல நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை அது ஒரு ஃபீட்பேக் அதிகமாக இருந்தா அது நான் திருப்பி ஓகே அது என்னதான் தவறாக இருக்கலாம், அது நான் சொல்ற விதம் அது வேறையாக இருக்கலாம். ஆனா அந்த சொல்லுவாங்க அந்த ரூட் அந்த ரூடா இருக்கு, இல்லாட்டி அக்ரெசிவா இருக்கு, இல்லாட்டி வந்து ஒரு பாஸ்டா இருக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால டூ-வே கனெக்டிவிட்டி, ரெண்டு பேருக்குள்ள ஒரு கன்வர்சேஷன். அது நான் சொல்ல பிள்ளைகளுக்கு அதை எப்படி சொல்லணும், வைஃபுக்கு அதை எப்படி சொல்லலாம், உரிமைதான் அங்க எடுக்கப்படுகிற உரிமை, நண்பருக்கு எப்படி சொல்லலாம், இல்லாட்டி பொதுவில் அந்த ஒரு நடநாகரிகம் ஒரு பேச்சு நாகரிகம் இது எல்லாமே இருக்குது. நிஜமா இருக்கும். ஆனா நீங்க சொல்றது சரி. ஆனா இன்றைய பொழுதுல இன்றைய காலகட்டத்துல பேசுறதுக்கு திருப்பி பேசுவோம், இதை நீ பிள்ளைய செய்யறாங்க சுட்டி காட்டவும் உறவுகள் இருந்தா நீங்க கொடுத்துருச்சு. அப்படி இல்ல ஒரு சிலர் தான் இருக்கணும், அவரும் சொல்லாம அமைதியாயிரம் சொல்லி போடி இப்படி சொல்றாருன்னு அது சரியா பாவிக்கணும். மெச்சூரிட்டி இன்றைய இதுல நிறைய மெச்சூரிட்டி வந்துட்டு உண்மையாக இந்த ஆன்லைன்கள் இப்ப சொன்ன சமூக வலைத்தளங்கள்ல நிறைய டிக்டாக்ல நீங்க பாக்குற விஷயங்கள் நல்ல விஷயம் மட்டும் பேசுறது எல்லாம் கூடாத விஷயம் தான். எவ்வளவு ஏதாவது சொல்லிட்டா அந்த வீடியோ தூக்கி பக்கத்தை போட்டு பாருங்க இது போய்கொண்டிருக்கும். இப்ப இதுக்கு நான் கருத்து தெரிவித்து சொன்ன அந்த முக்கியம் நன்றி வணக்கம். என்ன சொன்னீங்க நிறைவாக அருக்குமார்கள்? ஒரு விஷயத்த நீ சொல்லியிருந்ததை விட இப்ப எல்லாம் அதை நேரடியா அந்த சீனை எடுத்து போட்டு நீங்க எப்படி பேசியிருக்க அதுக்கு நான் ஒரு கருத்தை கொண்டு அதை அவருக்கு வச்சு பண்ணி அவர் ஒரு கருத்தை போட்டு இப்படி ஒரு என்ன சொல்றது நேரடியான ஒரு ஃபைட் மேட்ச் போயிட்டு சூழ்நிலை இல்லை. ஆனா நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது, நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய முன்ன காலங்கள் நாங்கள் புத்தகத்தை எடுத்து தான் படிச்சு கொண்டு வந்தோம், சொல்றதுக்கு ஆரம்பி கொண்டாரு. ஆனா இப்ப அப்படி இல்லாமல் எங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ளவும் அதை எப்படி பேசுவது எப்படி அந்த சில சில விஷயங்கள் எங்களுக்கு ஓட்ட வேண்டிய எங்களை பெண்களுக்கு மட்டும் இல்லை எங்களை பிள்ளைகளுக்கும் அந்த மெச்சூரிட்டி வந்து இருக்கின்றதுதான் உண்மை. இல்ல பக்குவப்படல் தான் இதுக்கு அர்த்தம், பக்குவப்படல். இப்போ இப்படி இந்த கதையை ரஜினி அவர்கள் தந்த வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகளோடு எல்லாம் சேர்ந்து எப்படி கதைக்கிறார் என்றதில் இருக்குது. இது இதை எங்களில் பலர் இதில் கதைச்சிட்டு வீட்டில் போனால் கதைக்கிறதில்லை உண்டும், அதுலேயும் இருக்குது. இப்போ நீங்கள் அப்போது அந்த கொல்லன் அடிக்கிறாருங்கிறது அது புடம் போடுதல். நாங்கள் திருப்பி சின்ன வயசில் நாங்கள் தாக்கப்படுகிற போது அதிலிருந்து பக்குவப்பட்டு வருகிற ஒரு மனிதன் சின்ன வயதிலேயே சித்தாந்தியாக இருப்பார். முன்பு நான் சொல்வது இளையவர்களை, அப்போது எஸ்டிடிக்களை, இப்போ அழுங்க காட்டிலேயே அழுதுருங்க, நான் 30 வயசில் அழுதா பிரச்சனையாக போயிடும். அப்போ அழாமல் இருக்கிறேன்டா இப்போ பக்குவப்படுங்க, அழுது தேறி வெளியில் வாங்கும். ஒரு இன்டர்வியூக்கு 24 வயசுலாம் முதல் ஒரு பிள்ளை போகுது, ஏன் 9, 10, 11 வயசில் அதுக்கான சந்தர்ப்பங்கள் சூழலில் வீட்டால் கொடுக்கப்பட இல்லை.
அது 10-15 இடத்துல ஏறி இறங்கின பிள்ளை 24 வயசுல காலுக்கு மேலே காலை போட்டோன்னு இன்டர்வியூ பண்ணுறவரை திருப்பி கேள்வி கேட்கும். நீ யார் உன்னை பற்றி கொஞ்சம் சொல்றியான்னு கேட்கும். அவன் கேட்டவன் பயந்து போயிடுவான். என்ன இது மாறி நடக்குதுண்டு. அது எல்லாத்துக்கும் காரணம் புடம்போடல் தான். பக்குவம் என்கிறோம். இந்த சாமதி சடங்கு செய்கிறாக்கள் பக்குவப்பட்டதுனால் செய்கிறோம் என்கிறீங்கள். ஆனால் அதே பிள்ளை 25 வயசுலேயும் பக்குவப்படாமல் இருக்குது. அதே மாதிரி தான் பக்குவம் என்கிறது தான் இதுக்கு பதில். நீங்கள் சில நேரங்களில் ஊமையாக இருப்பீங்கள், சில நேரங்களில் செவிடராக இருப்பீங்கள். நான் மற்றவரை சொல்ல இல்லை, நாங்கள் செவிடராக இருப்போம், ஊமையாக இருப்போம், கண்ணிருந்தும் பார்வை இல்லாமல் பகுதி நடந்து கொண்டிருப்போம். அது எல்லாமே இழிச்ச வாயத்த வேலை இல்லை, அது ராஜதந்திரம். இந்த நான் என்ற குடும்பத்தை என் இறப்புக்கு பிறகும் காக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒருவன் மனைவி திட்டுறாருன்னு வைப்பமே பெருசா விழாது, விழும். அது மற்ற காசு துறந்தானே இருக்குது. அதை ரியலைஸ் பண்ணிட்டு இந்த அடுத்தவங்க வந்து சொல்லிவிடுவேன், ஓ நான் தான் தவறுதா பேசிட்டேன். பிள்ளைகளும் சில இடத்துல சொன்னா ஓய்யம்மா நான் அப்படி பேசியிருக்க கூடாது, நிறைய அதனால அந்த நேரம் அந்த கணம் 2 பக்கமும் டெம்பரா நிற்பதை விட ஒரு ஆள் ஒரு இடத்துல விட்டு கொடுத்து போயிட்டு அதை அவங்க ரியலைஸ் பண்றாங்க. ஒரு பேச்சுக்கு இன்னொரு பேச்சே இல்ல தீர்மானம். ஏன்னா அது இன்னும் வளர்ந்து கொண்டுதான் போயிருந்தே ஒழிய நீங்க அந்த இடத்துல அந்த பக்குவம் அதை வெறுகின்ற பொழுது அங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயோ குறிப்பிட்ட மணி நேரத்திலேயோ நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லி இல்ல அது கொஞ்சம் ஆக்கள் குறைவு. ஏனெண்டா அது தான் சொன்னது சரியென்று நினைத்து ஓடிக்கொண்டு இருப்பார்கள். எப்ப தான் பலவீனமாகிறது நினைக்கிறாரோ அப்போ ஓடி வந்து சொல்வார்கள். ஞாபகம் இருக்கே 2 வருஷத்துக்கு முன்னம் இல்லை ஞாபகம் இல்லை அப்படி என்ன சொன்னனே என்று திருப்பி சொன்னோடனே இல்லை யோசிச்சுனா கனடாவை ஒரு நாளும் காணைக்கல யோசிப்பேன், சாப்பிடைக்கல கதைக்க இல்லை என்று வருவார்கள். அது அவர் பலம் இழந்து வருகிறார். கவனமாக இருக்கணும். திருப்பியும் இவர் முதுகில் அது குத்துறதுக்கு அதிக நேரம் எடுக்காது. இவர் காரிய சித்தி தனக்கு ஏதோ தேவை என்றதுக்காக இன்றைக்கு ஒத்துக்கொள்ள வருகிறார். பலர் ஒத்துக்கொள்வதில்லை. யாருக்கும் வரவில்லை. கணவர் தான் செய்தது சரி, அப்படிப்பட்டவரை நான் 3 வயசுக்கு மாற்றிடுவேன். பிரச்சனை இல்லை. அந்த 3 வயசு பிள்ளை தான் செய்தது சரின்னு நான் எப்பவும் சொல்லி கொண்டு இருக்கும். அவர் எனக்கு ஆசை உள்ள பிள்ளை என்னை திட்டுகிற போது கூட எனக்கு நோகவில்லை. ஆனால் அதே வயசு உள்ள பிள்ளை சந்தையிலேயோ அல்லது வேலி இடத்துலையோ திட்டினோன்னு மனசெல்லாம் பெரிய பாறாங்கல்ல மாதிரி போகுது. என்னத்துக்கு அந்த அன்பு? இன்று நேற்றிரவு ஒரு சாமம் ஒரு வீடியோ ஒன்று கண்ணில் பட்டது. அதில் சொல்கிறார் ஆங்கிலத்தில் தான், ஜேசுநாதர் ஆங்கில அவர் தன்னை நேசிக்க சொல்லி ஒரு இடத்திலும் சொல்லவில்லை. தன் சமயத்தை நேசிக்க சொல்லி அவர் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. மாறாக அவர் ஒன்றை மட்டும்தான் தொடர்ச்சியா சொன்னார். அது என்னது? இல்ல, அவருடைய மெயினான போதகமே அயலானை நேசி, அயலானை நேசி. அதுதானே இங்கே அடிச்சா இங்க காட்ட சொல்லி தத்துவம் வந்துச்சுது. அது இயேசுநாதர் சொல்ல இல்லை. அவரை உணர்ந்தவர்கள் பிறகு அவரை பிரதிபலித்தார்கள். அப்படி வாழ்ந்தார். அப்ப இந்த போதனைகளை கேட்டு நாங்கள் என்னண்டு இவர் எனக்கு போய் சொல்லிட்டாருன்னு திருப்பி கோபம் பெறுது. இயேசுநாதருடைய கொள்கை எங்க போச்சுது? இயேசுநாதர் அல்ல, அனைத்து மதங்களுமே அன்பைத்தான் போதிக்கிறது. தன்னை தாக்க வருபவனையும் நீ நேசிக்க பழகு. என் பிள்ளை தப்பு செய்கிற போது ஒரு சிறப்பு குழந்தை, ஒரு 25 வயசான சிறப்பு குழந்தை உண்டு, பொது வழியில் என்னை இன்னும் சேர்த்துது. எனக்கு ஒருவர் இப்படி அடி சரியா நொந்தது. உடனே சுதாகரித்து கொண்டேன். உடனே அம்மா அப்பா மாதிரி கட்டிப்பிடித்து அவர் அப்படித்தான் அண்ணா மன்னிக்கோன்னா இல்லையே, அவர் எனக்கு இப்போ தெரிஞ்சிட்டது. எனக்கு நோகவே இல்லை, உண்மையிலே நோகவில்லை. இப்போ நாங்கள் நிறைய பாசமாக இருக்கிறோம் அந்த பிள்ளையோட. எனக்கு முதல் நாள் கண்ட போது ஒரு மண்டபத்துக்குள் வைத்து பலருக்கு முன்னால் தான் எச்சில் தொப்பை இருக்கிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இவர்கள் செய்வார்கள். அது ஒன்றும் பொருட்டாகவே இருக்கா. துடைச்சிட்டு சந்தோஷமாக அந்த பிள்ளையை திருப்பி கட்டி அணைக்கிறோம். அந்த பிள்ளைக்கு 40 வயசாக கூட இருக்கலாம். எல்லாமே நம்மை பொறுத்தது. மீண்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். பக்குவம் தான் இதுக்கு உண்மை. ஒரு சொல்லை மட்டும் சொல்லுங்க தாஜினியில், ஒரு கடும் சொல்ல சொல்லுங்க. நீங்கள் கேட்ட கடும் சொல்ல ஒன்று சொல்லுங்க. அது சொல்லவே கூடாதுண்டா. அதே அந்த இடத்துல இருந்து இந்த விளக்கத்தை முடிச்சு வைப்போம். இது கடும் சொல் என்றது உங்களுக்கு எப்ப தெரியும்? எப்படி தெரியும்?
கடும் சொல்லன்றது தெரியல. அந்த கடுமையா பேசினாலும் கருகி போயிருக்கு. இல்ல அது வேற கதை. அவர் நீங்க சொன்னது கடும் சொல்லுக்கு விளக்கம் தெரியலையேன்னு வையுங்க. சரியா? இப்போ உதாரணமா இது இந்திய காட்சிகள் கணக்க பார்ப்போம். இஎம்ஐ என்று சொல்வார்கள். இஎம்ஐல சாமான் வாங்க. யாராவது அதுக்கு விளக்கம் சொல்றீங்களா? இஎம்ஐ என்றா என்ன தெரியா? நாங்கள் சும்மா சொல்லுவோம். அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையிலும் கன விஷயத்துக்கு விளக்கம் தெரியாது. இப்ப தூஷணம் என்று சொல்லுறார், ஊத்த பேச்சு. உண்மையா அவனுக்கு விளக்கம் தெரிஞ்சா அவன் ஒரு நாளுமே வாழ்க்கையில் அது இன்னொருவனுக்கு சொல்ல மாட்டான். என்ன விளக்கம் தெரியாததுனால் அப்ப கடும் சொல்லன்றதை யாரும் சொல்லி தந்திருக்கிறோம். எங்களுக்கு கடும் சொல்லன்றதை யாரும் சொன்னபடியா தான் கடும் சொல்லுக்கு அர்த்தமே எனக்கு தெரியலையேண்டா அவர் உருண்டு வச்சு சொன்னாலும் எனக்கு அது விளங்காதுல்ல. அதுதான் பக்குவம். பக்குவப்படாத பக்குவம் அது. பக்குவப்பட்டு பக்குவம் வருவது எங்களுக்கு அயலானை நேசிக்கின்ற அது வீட்லேயோ வெளியிலேயோ தன்மை இருக்குமா இருந்தால் யார் என்ன சொன்னாலும் நமக்கு என்ன இல்ல சொல்றதுலயும் இருக்குதானே. அதாவது அந்த எக்ஸ்பிரஷன் இருக்குதானே, நீங்க சொல்லிக்க ஒரு கோபமா வச்சு கொண்டு அதுதான் சொன்னார் ரஜினி அவர்கள். இப்ப நான் படிக்க வந்த காலத்திலேயே எனக்கு இவங்க இங்கிலீஷில் தூசணம் சொன்னால் விளங்காது. சரியா? ஆனால் கோபம் வரும். ஏனென்னா மற்றவே சொல்லியிருக்கிறோம், இது உன்னைத்தான் சொல்கிறேன். ஒருவர் இப்பவும் வாழ்கிறார், சிவசுப்பிரமணியம் வந்து. அவர் 60களில் வந்தவர் இங்கே. அவரும் அதே கஷியராக வேலை செய்தவர். அவர் சொல்லுவார், அவர் சொல்லித்தந்த வாசகம் எப்பவுமே உனக்கு விளங்கு இல்லையண்டா சேம் டு யூ என்று சொல்லண்டு. சேம் டு யூ உண்மையில அது வேலை செய்யுது தெரியுமா? என்ன அவமானப்படுத்த சொன்னவன் கண்ணாடி எல்லாம் விட்டாச்சு, அட்டியா அப்படியா வெளியில வா அப்பான் விளங்கிச்சுது. ஓ இது விளையாட வேர்ட் போற எனக்கு. சேம் டு யூண்டா உனக்கும் பொருந்தும்ன்றது தான். உனக்கும் நான் இப்பவும் சொல்லுவேன். நீங்கள் இப்ப கடுமையான முகத்தை வைத்து சொன்ன அருக்குமார் சொன்னார், அப்ப சிரிச்சிட்டு சொல்லுவேன் உங்களுக்கும் பொருந்தும். என்னென்று திருப்பி கேட்டா நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு விளங்கியல்னு சொல்லிடுவேன் பேசாம. இல்ல ஆனா ஓம் அதான் நான் அது ஒருவர் எழுதியிருந்தார் சுவிஸில இருந்து, சிரித்து கொண்டு அப்படி சண்டை பிடிப்பதென்று. அது சின்ன பிரச்சனை. எப்பவுமே சிரிச்சு கொண்டிருந்தீங்கன்னா சண்டை பிடிச்சா நண்ப பொழிஞ்சா என்ன நீங்க சிரிச்சபடிதான் இருப்பீங்க. அவே புன்னகைக்க மறந்துடாதீங்க. புன்னகை மறந்து சொல்லுகிற போது வலிக்கும். ஆனா எங்களுக்கு வலிக்க தேவையில்லை. எங்களுக்கு தான் கடூரமான தோல் இருக்குது, இந்த எருமை மாட்டு தோல். எங்களுக்கு ஏன் வலிக்க வேணும்? எச்சிலால் துப்பினால் கூட அது பட்டதாக அவர் நினைப்பார், எனக்கு அது தெரியாது. இது இப்படித்தான் முடிக்கலாம். அது நல்ல ஒரு கேள்வி. அப்படி நானும் கடைசி நேரம் வந்து கொண்டு கலைக்க முடியல, உள்ள வந்துட்டேன். எனக்கு ஒரு ஆனால் அனைத்தும் நம்மாலே தான். கடவுளாக நாங்கள் மாறாட்டிலும் கடவுள் போல மாறுவதற்கும் முயற்சியாவது செய்வோமே. அவை இன்று அயலானை நேசி என்கிற இயேசுநாதருடைய அல்லது எல்லா மதங்களும் சொல்ற அன்பு என்ற வார்த்தையோடு இந்த கதையை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். அன்பு இருந்தால் எல்லாமே தான் சிறப்பு. தன்னை கொல்ல வந்தவனை கூட கையை பிடித்து இவனை ஒன்றும் செய்ய விடாதீர்கள் என்று பொதுவான கூட்டங்களிலே வைத்து செய்த மகோன்னதர்கள் கேள்விப்பட்டு நாங்கள் பிறந்து வளர்ந்திருக்கிறோம். அதுக்கு பிறகு நாம் அதில் கொஞ்சமாவது போகலாம். அதுதான் இது முந்தி காற்றில் இதே தலைப்பு வந்தபோது என்ன நாங்கள் தொடர்ந்து பேசாமல் இருந்தால் எங்களை இளிச்ச வாயர்கள் நினைக்கிறார்கள். இளிச்ச வாய் தான் நல்லது, இளிச்ச வாய் தான் சிரிப்பு, புன்னகை. அந்த இளிச்ச வாயர்களாக எப்போதுமே இருந்துட்டா புதுசா ஒரு இளிச்ச வாயர் என்ற வட்டம் எனக்கு வராது. சரி, நீங்க வடிவாக திருக்குறள் கூட அது இருக்குது. என்னை ஒருத்தாருக்கு அன்பு செய்து அவர் நாண முடிஞ்சு போச்சு. அது தெரிஞ்ச கதை. இது இவ்வளவு எல்லாத்தையும் படிச்சுட்டு வாழ்க்கையிலேயே மட்டும் நாங்கள் செய்யாமல் இருக்கிறோம். இந்த காட்லைனுடைய எத்தனையோ வளர்ச்சி அவமானங்களிலிருந்து முகிழ்த்தது தான். ஆனால் எனக்கு அவமானமாக தெரியவில்லை. இந்த முறை திருப்பி முகிழ்கிறோம். 2025ஆம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்து புதிய பாதைகளுக்குள் போக போகிறோம். ஆனால் என்ன அதில் தவற விடப்படுதுன்னா யாரும் அவமானப்படுத்துகிறாங்க இல்லை, கண்டுகொள்கிறாங்க இல்லை, விருதுகள் மட்டும்தான் தர்றாங்க. அது கொஞ்சம் மனதில் வேதனையாக இருக்குது. ஆனால் யாரும் இப்போ வேணுமென்னா அவமானப்படுத்தி பாருங்க.
நீங்கள் ஏன் டேப் ரேடியோவில் வரையிலேன்னு எவனாவது இந்த பொதுவெளியில் அவமானப்படுத்திட்டா 2 வருஷத்தில் வந்துடுவோம். ஆனால் ஜனவரியில் கேட்பீங்க டேப்பில். சந்தோஷம், நன்றி, வணக்கம். ஆகவே ஒவ்வொருவருக்கும் இன்றைய காலை எழுச்சிகரமாக அமையட்டும். காலையில் ஆரம்பிக்கும் போது சிந்தனைக்கு முதலே ராஜினி அவர்களுக்கும் அவருக்கு சொல்லல, அவர் சாட்டில் எல்லாருக்கும் சொன்னது, சின்ன விஷயங்களை பூதாகரப்படுத்தி இந்த மூளையால் உடலுக்கு வருத்தத்தை தேடாதீர்கள். உடலில் இருந்து வருகிற வருத்தங்களைத்தான் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கு மாற்று சிந்தனை, மூளை என் உடலை தேற்றும். அது ஜர்ஜினி அவர் என்னுடைய புதிய வார்த்தையை எங்கே எழுதி வைத்திருந்தீர்கள். என்ன சுகம் வர்றதுக்கு என்ன வார்த்தை சொல்லுவோம்? நன்றி, உங்களுக்கு ஒரு பரிசு இருக்குது. முன்பு சர்வேஸ்வரி கலைத்தம்பி அவர்கள் டைரியில் எழுதுவார், தர்ஜினி அவர்கள் அதை எங்கேயோ எழுதி வைப்பார். தேகமே தேற்றும். நீங்கள் எந்த புத்தகத்திலும் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த அர்த்தம் நாங்கள் பிறக்க முன்னமே வந்தது. என்னுடைய வார்த்தையாக நான் கண்டுபிடிச்சேன். தேகமே. போன வியாழக்கிழமை கடும் காய்ச்சல், பேசாமல் இருந்தேன். ஒவ்வொரு முறையும் பேனடோல் எடுங்கோ, ஆஸ்பிரின் எடுங்கோ, அது எடுங்கோ, இது எடுங்கோ, அது வாய்த்தட்டா ஒன்றுமே இல்லை. சனிக்கிழமை காலமை போய் ஒரு ஊசியை போட்டேன்னா பழைய அப்பாயின்மெண்ட், அது ஃப்ளூ அப்ஜப். ஆனால் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முழுநேரம் வானொலிக்கு வந்திருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டேன். ஒற்று குளிசை எடுக்கல. ஆனால் உடம்பு முறிக்கிறாள். இப்போ எல்லாருக்கும் வருது. ஐரோப்பா முழுக்க முன்பு என்னது மங்கி ஃபாக்ஸ் என்றார்கள், அது இப்போ மாறிட்டுது வேறு பேரில். வந்தால் 3-4 நாளைக்கு உடலை வாட்டி எடுக்குது. வைரஸ் தான், ஆனால் தேகமே தேற்றும். அதே போலத்தான் இந்த வாழ்க்கையில் சரி, அது பூமி வாங்கி விடாது. பற்களை இறைவன் படைத்தது வெளியில் காட்டுறதுக்கு, ஈயன் இழிக்க தேவையில்லை. எப்போவுமே சிரிப்போடு இருந்தீங்கன்னால் உலகம் கொஞ்சம் தாமதித்துத்தான் உங்களிடம் பாதகத்துக்கு வரும். அது உண்மைதான். அவை இது வாழ்க்கை ஆக்கணும். இதே திருக்குறளை படிச்சுட்டு பரிசு பெறாமல், பேச்சு போட்டிக்கு யாரோ எழுதி தந்தது வாங்கி கொண்டு வராமல், நாங்கள் இவற்றை கண்டுகொண்டால், வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டால் சிறப்பு. மற்றவர்கள் மாற வேண்டும் என்று அருக்குமார் சொன்னது போல பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வார்களா? அவள் ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் மாற தேவையில்லை. நாங்கள் மாறிக்கொண்டு போக உன்னை திருத்திக்கொள். அது 8 பில்லியன் பேருக்கும் அதையே சொன்னாங்கண்டா உலகமாக மாறிடுவேன். இல்லை, மாறாட்டி கூட கவலை இல்லை. மிக்க மகிழ்ச்சி. இணைந்து கொண்டு உற்சாகப்படுத்திய இந்த காலையில் 3-4 பேர் தான் உட்கார்ந்துருந்தோம். இதே நடக்குது ஆரம்பிக்கிற போது இப்படி இல்லை. இப்போ 14 பேர் இருக்கிறீங்க, 2 பேர் விட பெற்றிருக்கிறீங்க. என்ன பிரச்சனை? 9 மணிக்கு மாற்றுவோம். மற்ற நிகழ்ச்சி அரை மணி தான் பிந்தி தொடங்கினா வருவீங்களா? இப்போ உண்மையில் நாங்கள் வல்லுன போகணும். ஏன்டா இது விடுமுறை காலம் இல்லை தானே. 8 மணிக்கு பழையபடி மாறணும். ஆனால் இன்றைக்கு மிக கவலையாது. 4 பேர் தான் இருக்கிறோம், என்னோடு சேர்த்து 4 பேர். ஏன் நடக்கிறீங்க? இல்லை அப்பா சொன்ன ஒரு தடவை மாறுவீனம் எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் நடப்பீங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி காலையில் சிந்தனை கேட்குற நேரம் நாங்கள் நடந்து கொண்டு கேட்போம்ண்டு. அடுத்த ஞாயிறு மாற்றம் வருமென்னு நினைக்கிறோம். சரிதானே? ஓம் என்ன தரணிக்கா பதில்? இல்லை அதல்ல. இப்போ உங்களுக்கு 8:30 மணிக்கு கட்விக் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட். நீங்கள் சொல்ல முடியுமோ 9:10க்கு தான் எழும்பினான்னு? உங்களுக்கு ஒரு சோதனை. தமிழ் பள்ளிக்கூடம் 8 மணிக்கு தொடங்கும். சொல்ல முடியும் 9:10க்கு தான் எழும்பினான் டீச்சர்னு சொல்லுவீங்களா? உங்களோட இங்கிலீஷ் ஸ்கூலுக்கு அப்படி போய் சொல்லிடுவீங்களா? டீச்சர், ஐ டீப்லி ஸ்லெப்ட், ஐ குடன்ட் வேக் அப்னு சொல்லுவீங்களா? தட்ஸ் வை ஐ கேம் 2 hours late. ஏன் இதை நாங்கள் எங்களுக்காக செய்கிற நிகழ்ச்சி தானே. வாங்க நடந்து கொண்டு ஒரு 10-20 வருஷம் நடந்து கொண்டு கரைப்போம். இதை வெளியில் காட்டிக்கல மற்றவர்களுக்கு ஒரு உற்சாகம் வரட்டும். 30 பேர் இணையணுமென்று தொடங்கி இப்போ 3 வருஷம் கிடக்கிறோம். இற்ற வரைக்கும் 30 பேர் இணையவே இல்லை. ரொம்ப கவலையாக இருக்குது. இருக்கிற நீங்களும் இணைய இல்லை என்று சொல்லி சொன்னால் என்ன செய்கிறது? இல்லை. சரி, நல்லது, மகிழ்ச்சி. இதில் இருக்கிற அநேகமான எல்லோருமே அபிராமியை தவிர மிச்சம் எல்லாரும் நேற்றைய தீபாவளி வணக்கத்தில் இணைந்து கொண்டீங்கள். அது பற்றியும் ஒரு கதை இருக்கிறது, பிறகு பேசுவோம். நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நன்றி. இப்போது முக்கியமான பெற்றோரை தெய்வம், எல்லாமே பெற்றோரை தெய்வம் முக்கியமானது 3 பகுதிகளாக இடம்பெறும். அதில் ஒரு பகுதி இன்று படிக்க போகிறோம். இது என்னத்துக்கு படிக்கிறோம்? எங்கட நினைவுகளை மட்டும் கிளறுவதல்ல. யுத்தம் முடிந்து என்று சொல்லப்படுகிற இலங்கை தேசத்தில் 16வது வருஷத்துக்குள் வெற்றிகரமாக கால் வைக்க போகிறோம்.
இப்போ இருக்கிற போது கூட சூழலில் இவையெல்லாம் பல கதைகள் மறந்து போயின. அவை மீண்டும் எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும். குறிப்பாக எங்கள் வீடுகளுக்கு இளையவர்களோடு இது பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்றது கேட்டோம். தொடங்குவோமா? சரி. அவை பங்கர் வாழ்க்கை.